கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக நம் அனைவரையும் அவர் மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் ஒன்றாக கூட்டி நம் அனைவருக்கும் அவர் கொடுத்து வரக்கூடிய சத்தியங்களை மறுபடியும் நாம் பார்ப்பதற்கு இந்த நாளிலும் ஒரு கிருபை தேவன் தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இந்த பாடத்தின் தலைப்பு 1874க்கு அப்புறம், அது 1874 இருந்து லிட்டில் சீசன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலிருந்து யுகா யுகங்கள் சொல்கிற முடியாது தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் வரைக்கும் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசன சம்பவங்களை வசனங்களோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 பார்ட்டாக தான் எடுத்தானு, ஒரு பார்ட்டிலெல்லாம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் முதல் பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். தேவனுக்கு சித்தம் இருந்தால் அடுத்த பகுதியை வரக்கூடிய காலத்தில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாடமானது ஏற்கனவே ஒரு சகோதரன் மற்றும் ஒரு சகோதரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டுக்கொண்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை நம்ம பாடமாக இப்போ நம்ம எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிற கம்ப்ளீட் விஷயங்கள் எல்லாமே ப்ராஃபசிஸ் தான். ஒரு சம்பவம், அதுக்குரிய தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குது, எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். இந்த பாடத்துடைய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரிசையாக படிக்க போகிறோம். அதாவது தீர்க்க தரிசனங்கள் எல்லா புஸ்தகத்துலையும் வரிசையாக இருக்காது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு புஸ்தகத்திலிருந்தும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வரிசைப்படுத்தி படிக்கிறதுனால இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா முக்கிய தீர்க்க தரிசன நிகழ்வுகளை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ ஆர்டர் பண்ண போகிறோம். எதிலிருந்து ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா 1874 நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். அடுத்த கேள்வி, எதுக்காக 1874 நம்ம ஆர்டர் பண்ணி பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலிருந்து. 2ஆம் வருகை வந்த உடனே இந்த உலகமெல்லாம் முடிஞ்சு போய் சமாதானம் வந்துடும். அதுக்கப்புறம் இனி கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை அப்படிங்கிற விஷயமெல்லாம் உடனே நடக்காது. அதில் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறது இன்றைக்கி பாடத்தின் தலைப்பு. ஸோ இந்த பாடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரூஃப் எங்கேருந்து எடுக்கலாம், ப்ராஃபசிஸ் எங்கேருந்து எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான புஸ்தகங்கள். ஒன்று தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷம், இன்னொன்று மத்தேயு சுவிசேஷம். இந்த 3 புஸ்தகத்திலிருந்து தான் அநேக தீர்க்க தரிசனங்களை நம்ம வரிசைப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ மத்தேயு புஸ்தகத்தை எடுத்துட்டோம்னா, மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா 1874க்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதில் இருக்கா? இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னா ஆர்டராக இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். மேத்யூ 24th சாப்டரில் நம்முடைய ஆண்டவர் சீஷர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அருமையாக பதில் கொடுப்பார். என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் வரிசையாக வந்துட்டு இருக்கும்போது அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சம்பவம். பட் அந்த சம்பவங்கள் நம்முடைய ஆண்டவர் சொன்னால் வரிசையாக நடக்கக்கூடிய சம்பவமானு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. எப்படி இருக்குன்னா ரூமாக இருக்கும். ஒரு ரூம்குள்ளே போனோம்னா அதை ஒரு பகுதி எடுத்தோம்னா, மேத்யூ 24th சாப்டரில் ஒரு பகுதி எடுத்தோம்னா அந்த ஒரு பகுதிக்குள்ளே என்டையர் ப்ராசஸ் சொல்லியிருப்பார். அடுத்த பகுதி எடுத்தோம்னா அதில் என்டையர் ப்ராசஸ் இருக்கும். ஸோ 1874க்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே எல்லா புஸ்தகத்திலையும் இருந்தாலும் அவைகள் வரிசையாகவும் முழுமையாகவும் ஒவ்வொரு புஸ்தகத்திலும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா புஸ்தகத்திலிருந்து எடுத்து அதை ஒரு முழுமைப்படுத்துவதற்காக வரிசை கிரமமாக என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தீர்க்க தரிசனம் இந்த 3 புஸ்தகத்திலிருந்து வரப்போகுது. பட் தீர்க்க தரிசனத்தில் நம்ம எடுக்க போகிறது யாரை பற்றி, என்னென்ன கேட்டகரிஸ் எடுக்க போகிறோம்னா 3 கேட்டகரிஸ் எடுக்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மண்டலத்தை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லிட்ரல் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். மூணாவது பார்த்திங்கன்னா கிறிஸ்துடைய சபை 144,000 பேர், இவங்களை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். இந்த 3 தான் கேட்டகரிஸாக நம்ம எடுக்க போகிறோம். 3 புஸ்தகத்துலேருந்து எடுக்க போகிறோம். பட் 3 புஸ்தகங்கிறது மெஜாரிட்டி நான் சொல்கிறது. மற்ற புஸ்தகத்திலேருந்து நமக்கு பாடங்கள் வருங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த 3 பேர்களை வச்சு தான், இந்த 3 விஷயங்களை வச்சு தான் இந்த ப்ராஃபசிஸ் 1874க்கு அப்புறம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா 1874 என்னென்னலாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சில விஷயங்கள் சொல்லுங்கள். 1874 ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 1874 நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதனால தான் கேள்வி என்னென்னா 1874 என்ன நடந்துச்சு, 1874 என்ன நடந்துச்சு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடந்துச்சு. அதே சமயம் அறுவடை ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் கிறிஸ்துடைய ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சியும் ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இப்போ நான் உங்கள் கேள்விக்காக போட்ட பதில்களை தவிர இது மட்டும்தானா கண்டிப்பாக கிடையாது. 1874 அறுவடை ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செகண்ட் பர்சன்ஸில் வந்துட்டார். அதுக்கப்புறமா அவருடைய ராஜ்யம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சரியம்னா 1874 கிறிஸ்து ராஜ்யத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத என்னென்ன ப்ராஃபசிஸ் சொல்லுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபஸி பார்க்கலாம். அதிலிருந்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1874 இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் முன்னாடியே நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம்
14ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். ஒருவர் உட்கார்ந்திருப்பதை நான் கண்டேன். அடுத்ததுங்க. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அதான் அறுவடை. பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, அறுக்கிறதற்கான காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். உம்முடைய அரிவாளை நீட்டி நீங்க என்ன பண்ணுங்க, அறுத்துருங்கன்னு சொல்லி ஒரு தூதன் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பாடத்துல கட்டாயமா ரெவலேஷன் ஸ்டடி நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை பார்க்குறோங்க நான் நம்புறேன். அதனால வெளிப்படுத்தின விசேஷத்துடைய ஐடியாஸ் இல்லாம நம்ம இந்த பாடத்தை முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அநேக ப்ராஃபட்டிக் ஈவெண்ட்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோம்னா ரெவலேஷன் இருந்தால். ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குற கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துட்டு இருக்கும்போது பாடம் ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ கொஸ்டின் திருப்பி கேட்குறேன். உம்முடைய அருவாளை நீட்டி அறுத்து விடும் சொல்லி ஒரு தூதன் வந்து சொன்னார் இல்லையா? யார்கிட்ட சொன்னார்? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இந்த இடத்துல ப்ரோட்ரேட் பண்ணியிருக்காங்க? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய். ஸோ கையில் என்ன ஆயுதம் இருக்கு? அவர் கையில் அருவாள் இருக்கு. அருவாள் மட்டும் இருக்கா? தலையில் வேறு ஏதாவது இருக்கா? ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ இயேசு கிறிஸ்து தலையில் என்ன வந்தாச்சு? இப்போ கிரீடம். எந்த வருஷம் இயேசு கிறிஸ்து தலையில் கிரீடம் வந்துருச்சு? 1874. கிரீடம் மட்டும்தான் வந்துச்சா? கையில் என்ன வந்துருச்சு? அருவாள். இப்போ அருவாளை வச்சு என்ன பண்ணணும்? எதா இருக்கணும்? பூமியின் பயிர். பூமியின் பயிர் இப்போ என்ன ஆயிடுச்சு? முதிர்ந்துருச்சு அப்படின்னு சொன்ன தூதன் யார்? ஸோ ரெவலேஷன் ஸ்டடி நானும் கொஞ்சம் திணறினேன். குரோனாலஜி ஞாபகம் இருக்கா? ரெவலேஷன் 14, அதாவது காலம் வந்துருச்சுன்னு சொல்கிறது யார் தான் சொல்லுவா? காலம் தான் சொல்லணும். இதெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்தோம். பட் இப்போ அந்த பாயிண்ட் வேண்டாம், நம்ம ப்ராக்ரஸ் ஆகி போகலாம் அப்படியே. ஸோ குரோனாலஜி சொல்லுது இயேசு கிறிஸ்து பார்த்து டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணிருங்க, அறுத்துருங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த வருஷம் எந்த வருஷம்? 1874. இப்போ என்ன ஆச்சரியம்னா 1874 இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் ராஜாவா கையில் அருவாளோட வந்து அறுக்கணும்னா அதற்கு முன்னாடியே சில சம்பவங்கள் தயார்படுத்துவதற்காக நடந்திருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து வந்தோன்னு 1874 வேலையை ஆரம்பிக்கும்னா அவர் ஆரம்பிக்கிற வேலையை செயல்படுத்துவதற்கு அதற்கு முன்னாடி இருந்தே சில ஆயத்த வேலைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அது என்னங்கிறத நம்ம படிக்கும்போது கண்டுபிடிச்சிக்கலாம். பட் அந்த ஆயத்தங்கள் ஸ்டார்ட் ஆனது எப்படின்னு கேட்டிங்கன்னா 1874 இல்லை. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1799. மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு ஒன்றும் புது வருஷம் கிடையாது. அநேக சப்ஜெக்டில் நம்ம படித்த வருஷம் தான். ஸோ 1799 என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா 1874 இயேசு கிறிஸ்து வந்து அரசாட்சி செய்வதற்கும் அறுவடை செய்வதற்கும் ஆயத்த வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா 1799 இருந்து 1874 வரைக்கும் என்ன நடந்திருக்கும்? ஆயத்தம் நடந்திருக்கணும். புரியுதா? என்ன நடந்திருக்கணும்? ஆயத்தம். எதற்கு ஆயத்தம்? அறுவடைக்கு ஆயத்தம். கிறிஸ்துடைய அரசாட்சிக்கு ஆயத்தம் நடந்திருக்கணும். அதெல்லாம் நடக்காம இயேசு கிறிஸ்துவால் அரசாட்சி என்ன பண்ண முடியாது? ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 1874 ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ 1874க்கு முன்னாடி இருந்து 1799 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு, ஆயத்தங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எந்த புஸ்தகத்தில் இருக்கு? தானியேல் என்பது சரியான பதில். அதான் இன்னைக்கு ஆதார வசனத்தில் வாசிச்சோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வரை எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். கட்டாயமாக தானியேல் புஸ்தகத்துடைய நாலேஜ் நமக்கு டெஃபரெண்டா இதுக்கு தேவை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை இந்த வசனத்தில் எது ரொம்ப முக்கியமான எடுக்கிறேன்னா ஆச்சரியமானவைகளின் முடிவு வரை. என்னுடைய கொஸ்டின், தானியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தண்ணீர் மேல் நிற்கிற புருஷனை பார்த்து ஒருத்தர் கேட்ட அந்த ஆச்சரியமான முடிவுங்கிறது எது? ஆச்சரியமான முடிவு வர்றதுக்கு தான் காலம் கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி, அந்த ஆச்சரியமான முடிவு எது? அது எங்கே இருக்குன்னா தானியேல் 12:1 இருக்கும். தானியேல் 12:1 என்ன இருக்கு? மிகாயேல் வருவார்னு சொல்லி இருக்கு. அப்படின்னு இந்த ஆச்சரியமான விஷயங்கிறது வேற எதுவும் கிடையாதுங்க. த கம்மிங் ஆஃப் மிகாயேல், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆச்சரியமான முடிவுன்னு சொல்லி தானியேல் 12:6 கேட்ட கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, மிகாயேல் எப்போ வருவார்? இப்போ இந்த கேள்விக்கு பதில் தான் 3 ஸ்டெப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 ஸ்டெப்பும் என்னன்னா, மிகாயேல் என்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 வருவதற்கு 3 ஸ்டெப் ஆஃப் திங்ஸ் நடக்கணும்.
அதான் ஆச்சரியமான முடிவு நடக்கிறதுக்கு 3 விஷயம் நடக்கணும். அந்த 3 விஷயத்தை தான் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சம்பவம் நம்பர் 1, ஆயத்தம் நம்பர் 1, 1874 இயேசு கிறிஸ்து வந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ணி அரசாட்சி செய்யறதுக்கு ஆச்சரியமான முடிவு வருவதற்கு முதலில் நடக்க வேண்டிய ஆயத்தம் தானியேல் 12:7 வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் செல்லும். சோ முதல் ஸ்டெப் காலக்கணக்கு எங்க ஆரம்பிக்குதுன்னா காலம், காலங்கள், அரைக்காலம். ஸோ இது முதல் ஆயத்தம். எதற்கென்றால் 1874 கிரைஸ்ட் வந்து ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ஆயத்தம் காலம், காலங்கள், அரைக்காலம் செல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் காலக்கணக்கு. இந்த கணக்கு உங்களுக்கு புதுசா இல்லை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோமா? எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? 2ஆம் வருகையில் கேள்விப்பட்டிருக்கோம், அந்தி கிறிஸ்துல கேள்விப்பட்டிருக்கோம், 5ஆம் உலக பேரரசுல கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதுக்கு என்ன காலக்கணக்குன்னா அது அப்புறம் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் போலாம். அதே தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் ஆச்சரியமான முடிவு வருவதற்கு செகண்ட் ஸ்டெப் என்ன கேட்டீங்கன்னா தானியேல் 12:11. தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். ஆயத்த நம்பர் 2, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் எத்தனை நாள் செல்லும்? 1290 நாள் செல்லும். இது 2வது ஸ்டெப். எதுக்கு? ஆச்சரியமான முடிவு வருவதற்கு 2வது ஸ்டெப். அப்ப ஆச்சரியமான முடிவு வருவதற்கு எது 3வது ஸ்டெப்? தானியேல் 12:12 அவ்வளவுதான். தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஸோ 1799 இருந்து 1874 கிரைஸ்ட் வந்து ரூலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆயத்தம் ஆஸ் பர் டானியல் ப்ராஃபஸி 3 ஸ்டெப்பா நடக்குது. முதல் ஸ்டெப்பு காலம், காலங்கள், அரைக்காலம். 2வது ஸ்டெப்பு 1290 நாள் செல்லும். 3வது ஸ்டெப்பு 1335 நாள் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவன். அப்படின்னா முதல் காலக்கணக்கு முதல் ஸ்டெப்பு எந்த வருஷம் நிறைவேறுது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் காலம், காலங்கள், அரைக்காலம். எதிலிருந்து என்ன ஏற்கனவே இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டேன், திருப்பி சொல்கிறேன். இந்த ப்ராஃபஸிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம போக முடியாது. எந்த வருஷத்துலேருந்து காலம், காலங்கள், அரைக்காலம்? 1874 539 ப்ளஸ் எத்தனை நாள்? அதாவது காலம், காலங்கள், அரைக்காலங்கிறது எல்லாத்தையும் மாசமாக கன்வெர்ட் பண்ணி நாளாக கன்வெர்ட் பண்ணி வருஷமாக போட்டுக்குவோம். அது 1260 வருஷம், விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 1799. என்ன கொஸ்டின்னா 1799 இந்த விஷயம் நடக்கிறதுக்கும் 1874 கிரைஸ்ட் வந்து ரூலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கும் இது என்ன ஆயத்தம்? இதுல என்ன ஆயத்தம் இருக்கு? இதுல என்ன ஆயத்தம்? நான் சொல்ற பிரெஞ்சு புரட்சி பத்தி நான் கேட்கல. இப்ப 1874 கிரைஸ்ட் வந்து ரூலிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா முன்னாடி ஆயத்தம் நடக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. என்னுடைய கேள்வி, இது நடந்தா தான் இயேசு கிறிஸ்து வருவாரா? அருமையான பதில் தான். 1799 என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் அனைவரும் போப்பு மார்க்கத்துடைய பிடியிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள். படிச்சிருக்கமா ஏற்கனவே? அது 539 இருந்து 1260 வருஷம். அதுல என்ன நடந்துச்சு? வனாந்திர வாழ்க்கை, சபையின் வனாந்திர வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துச்சு. ஸோ சபையின் வனாந்திர வாழ்க்கைக்கு முடிவு வந்ததுனால இப்போ பரிசுத்தவான்கள் எந்த கண்ட்ரோல் இருந்து வெளியே வந்துட்டாங்க? போப்பு மார்க்கம். ஸோ போப்பு மார்க்கத்தின் கண்ட்ரோல் இருந்து வெளியே வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எந்த கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க? இல்ல, கிறிஸ்துடைய கண்ட்ரோல் இல்ல, பைபிள் கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. ஏன்னா பைபிள் அதுவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது யாரு? போப்பு மார்க்கம். ஸோ இப்போ போப்பு மார்க்கம் கண்ட்ரோல் இருந்து ரிலீஸ் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் தான் பரிசுத்தவான்களால எதை புரிஞ்சுக்க முடியும்னா கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்தவான்களுக்கு தெரியாம இயேசு கிறிஸ்து வர முடியாது இல்ல? அப்ப இயேசு கிறிஸ்து வரணும்னா முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? அப்ப பரிசுத்தவான்களுக்கு தெரியணும்னா முதல்ல எங்க ரிலீஸ் ஆயிருக்கணும்? போப்பு மார்க்கம். இது ஆயத்த நம்பர் 1. இதை என்ன அழகா தானியல் ப்ராஃபஸில் தானியல் சொல்லியிருக்கார். பட் சேம் டைம் இந்த 1799 இது மட்டும் காரணம் இல்ல பரிசுத்தவான்கள் ரிலீஸ் ஆக இன்னொரு காரணம் இருந்துச்சு. அந்த ப்ராஃபஸி வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. கண்டினியூஷன் தான். நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல போய் திருப்பி அந்நேரம் இதெல்லாம் எடுக்க போறது இல்ல, டைம் இல்ல. அந்நேரத்தில் பூமி மிகவும் என்ன பண்ணுச்சு? அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10ல் 1 பங்கு இடிந்து விழுந்தது. அந்த நகரத்தில் 10ல் 1 பங்கு இடிந்து விழுந்தது. சொல்லுங்க பார்க்கலாம், இது எந்த சம்பவமா நடந்துச்சு பூமியில? பிரெஞ்சு புரட்சி. சோ பிரெஞ்சு புரட்சி என்பது 10ல் 1 பங்கு. எதுல 10ல் 1 பங்கு?
மகாபத்திரவ காலத்தில் 10ல் 1 பங்கு. ஸோ 1/10 ஆஃப் ட்ரிபுலேஷன் எப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பிரெஞ்சு புரட்சியிலே. இது எந்த வருஷம் தான்? 1799. இது நடந்ததுனால தான் போப்பு மார்க்கம் என்ன பண்ணுச்சுன்னா பரிசுத்தவான்களை ரிலீஸ் பண்ணுச்சு. பரிசுத்தவான்கள் ரிலீஸ் ஆனதுனால தான் பைபிள் எடுத்து படிக்க முடிஞ்சது. பைபிள் எடுத்து படிக்க முடிஞ்சு தான் கிறிஸ்துடைய வருகையை பரிசுத்தவான்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஸோ இதுதான் ஆயத்த நம்பர் 1. எந்த வருஷம்? 1799. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் போப்புக்கு பவர் போயிடுச்சு. அப்போ போப்புக்கு பவர் போயிடுச்சுன்னா மிருகத்துக்கு பவர் போயிடுச்சா? இல்லை, மிருகத்துக்கு பவர் போயில. அப்போ என்ன நடந்துச்சு? அடுத்த நெக்ஸ்ட் எங்கே வந்துட்டோம்? ப்ராஃபட்டிக்கலா 1719 அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வருஷம் 1804 to 1806. இதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நெப்போலியன் தன்னை ராஜாவாக முடிசூட்டி கொண்ட காலப்பகுதி. ஏன் பதர் நெப்போலியன் ராஜாவை முடிசூட்டி கொண்டார்? கீழே இங்கே வாட்சம்னா தெரியும். In 1804 1804 நெப்போலியன் crowns himself emperor of the French by தன்னைத்தானே என்ன ஆயிட்டார்னா பிரான்ஸினுடைய எம்பரரா அறிவித்துக் கொண்டார். பை கிராபிங் த கிரவுன் அவுட் ஆஃப் த போப்ஸ் ஹேண்ட். அதாவது போப்புடைய கண்ட்ரோல் இருந்த அந்த ராஜரீகத்தை நெப்போலியன் வந்து என்ன பண்ணிட்டாருங்க? பிடுங்கி கொண்டார். எந்த போப்புன்றது பிடினார் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிடுங்கிட்டாரு. பிடுங்கிட்டு என்ன பண்ணார்னா நெப்போலியனும் பதவியேற்றுக் கொண்டார். எந்த நெப்போலியன்? நல்ல வேலை கேட்டேன். எந்த நெப்போலியன் பேர்? போர்னபார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெப்போலியன் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ நெப்போலியன் பதவியேற்றுக் கொண்டார். அவர் மட்டும் பதவியேற்றாரு. ஹி ஆல்சோ கிரவுன்ஸ் ஹிஸ் வைஃப் ஜோஸ்பின் எம்ப்ரஸ் ஆஸ் வெல். அதாவது ராணியா முடிச்சுட்டாரு. இது என்ன இது எது சொல்லுதுன்னா கேத்தலிக் சர்ச்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, ரோமன் கேத்தலிக் சர்ச். அந்த சர்ச்சுக்கு ஏற்கனவே யார் ஹெட்டா இருந்தா? எந்த வருஷம் வரைக்கும்? 1799 வரைக்கும். இப்போ என்ன பண்ணிட்டார் நெப்போலியன் வந்து பிரெஞ்சு புரட்சியில் பிடிச்சி என்ன பண்ணிட்டாராமா போப்பை எடுத்துட்டு ரோமன் கேத்தலிக்கை ரிமூவ் பண்ணல, ரோமன் கேத்தலிக்கு நெப்போலியன் ராஜா ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் எந்த போப்பை தள்ளினார்னா ஃபர்ஸ்ட் நேராக நெப்போலியனுடைய ஆர்மி எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கு போச்சு. இட்டாலி எதனுடைய தலைநகரம்? போப்போட தலைநகரம், ரோமுடைய தலைநகரம். ஸோ நேராக அங்கே போனார். போய் என்ன பண்ணார்னா போப் அரெஸ்ட் பண்ணார். எந்த போப்பைனா போப் பயஸ் 6. அந்த போப் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா அவர் நேராக அவர் எங்கே கூட்டிட்டு வந்தோன்னா பிரான்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ பிரான்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு. 1799 இந்த போப் இறந்துட்டாரு. இன்னும் நெப்போலியன் ராஜா ஆகல. ஆனால் போப் யார் கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு? நெப்போலியன் கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. எந்த போப்பு? போப் பயஸ் 6. அடுத்த ஒரு போப் வந்தார். அவர் யாருன்னா போப் பயஸ் 7. இவர் என்ன பண்ணிட்டாரு போப் ஆன உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நெப்போலியன் எதிர்த்துட்டு நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நெப்போலியன் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டார். கான்ட்ராக்ட் போட்டு நெப்போலியனுக்கு அடிமையானாரு. ஆனால் நெப்போலியன் என்ன பண்ணலினா அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாம இந்த போப்பை கீழே தள்ளிட்டு நெப்போலியன் என்ன பண்ணிட்டார்னா தன்னை அந்த ரோம சர்ச் இருக்குல்ல அதற்கு என்ன பண்ணிட்டார்னா ஹெட் ஆக்கி அவர் இப்போ என்ன ஆயிட்டார்னா போப்புக்கு பதிலாக ஒரு தலையா மாறிட்டார். எதனுடைய தலையா மாறிட்டார்? இந்த ப்ராஃபஸி எங்க இருக்குன்னா ரெவலேஷன் 13th chapter 1st verse வாசிங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். யார் போய் கடற்கரை மணல் மேல் நின்றது? யோவான் போய் நின்றார். கரெக்ட். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. 7 தலை இருந்துச்சு. இது நமக்கு பழக்கப்பட்ட விஷயமா புது விஷயமா? கேள்விப்பட்ட விஷயமா புது விஷயமா? கேள்விப்பட்டதான். ஆனால் நம்ம கேள்விப்பட்ட மிருகம் 12ஆம் அதிகாரத்தில் செத்து போச்சு. ஆனால் 13ல் திருப்பி எந்திரிச்சு வருது. அப்படி என்ன அடிபட்டு திருப்பி வருது இப்போ. ஆனால் வேற டைமென்ஷனில் வருது. ஸோ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட். அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இந்த தலை இருக்குல்ல, இந்த தலை 7 தலை, அந்த 7 தலையில ஒரு தலை தான் போப்பு. சரிங்களா? இப்போ என்ன போப் இல்லை, ரோமன் எம்பையர். அந்த ரோமன் எம்பையரை தள்ளிட்டு இப்போ யார் ராஜா ஆயிட்டார்னா நெப்போலியன் ராஜா ஆயிட்டார். ஸோ தலை தலை கொம்பு உடம்பு, மிருகத்துடைய தலை கொம்பு உடம்பு. சொல்லுங்க பார்க்கலாம், யார் ஹெட்டு? இல்லை பழசு ஓல்டில் சொல்லுங்க. யார் ஹெட்டுனா ரோமன் எம்பையர். ஹான் அப்படின்னா கொம்பு, கொம்புங்கிறது அதிகாரம். ரோமன் எம்பையருக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? பேப்பசி அல்லது போப்பு மார்க்கம். இந்த ரெண்டுக்கும் கீழே இருந்த பாடி எது? தலைக்கும் கொம்புக்கும் கீழே இருக்கிற பாடி யாரு? ரோமன் கேத்தலிக்ல நம்பி இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த எம்பரர் கீழே இருக்கிற ஜனங்கள். ஸோ இதில் எத்தனை தலை எத்தனை கொம்பு? 7 தலை 10 கொம்பு. இதில் போப்பு தலையா கொம்பா? போப்பு தலையா கொம்பா?
ஆக்சுவலாக போப் வந்து ரோமன் எம்பையர் தான் தலை, அதிகாரம் கொடுத்தது யாருன்னா போப்பு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரோமன் எம்பையர் தள்ளிட்டு இப்போ யார் வந்தாச்சுன்னா 7 ஹெட்டில் ஒரு ஹெட்டா இப்போ யார் வந்தாச்சுன்னா நெப்போலியன் எத்தனாவது ஹெட்டாக வந்தார்? முதல்ல 7 ஹெட் தெரியணும் இல்லையா, இதுதான் 7 ஹெட்ஸ். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ரெவலேஷனில் பார்த்தாச்சு. 539 AD ஜஸ்டீனியன் எம்பையர், இப்படியே வரிசையாக வருது. இதில் நெப்போலியன் எத்தனாவது தலையாக மாறிட்டார்னா 7ஆம் தலையா, எங்கேயோ போயிட்டீங்க, 5ஆம் தலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 5ஆம் தலையை யார் பொறுப்பெடுத்தாச்சா, நெப்போலியன் பொறுப்பெடுத்தாச்சு. வருஷம் எந்த வருஷம்? 1806ன்னு வச்சுக்கலாம், இல்லை 4ன்னு வச்சுக்கோங்க. 1804 இப்போ இந்த மிருகத்தின் ஒரு தலை யார் வந்தாச்சுன்னா போப்பை தள்ளி விட்டு நெப்போலியன் வந்துட்டார். இதனால இயேசு கிறிஸ்து வருவதற்கு என்ன ஆயத்தம் நடந்துச்சு? இதுக்கு இயேசு கிறிஸ்து 1874 வர்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? போப்பு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த அதிகாரங்கள், பர்டிகுலர்லி கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள போப்பு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த அதிகாரங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நெப்போலியனால் அதை என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. நெப்போலியனால் எதையுமே செய்ய முடியல. கடைசியில் அவரும் தோத்து போயிட்டார். அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த விஷயம் நடந்ததுனால பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு எந்த ப்ராஃபஸி சொல்லுது? தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, இன்னைக்கு இப்படித்தான் போகும் சப்ஜெக்ட். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து. எப்படி வைத்து வைத்து? புதை பொருளை எப்படி வைத்து வைத்து? முடிவு காலம் வரைக்கும். ஸோ முடிவு காலம் வரைக்கும் இந்த வார்த்தைகளை என்ன பண்ணிரு, புதை பொருளாய் புதைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம். அப்ப தானியேல் எழுதின புஸ்தகத்தை தானியேல் சீல் பண்ண சொல்லிட்டார். தானியேல் சீல் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓப்பன் ஆக வேண்டிய புஸ்தகத்தை ஓப்பன் ஆக கூடாம தடுத்தது யாருன்னா போப்பு மார்க்கம். ஸோ போப்பு மார்க்கத்துடைய பவர் போன உடனே இந்த புஸ்தகம் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ புஸ்தகம் ஓப்பன் ஆன இந்த காலம் தான் தானியேல் தீர்க்கதரிசனப்படி முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும், புதை பொருளாக இருக்கும். அப்போ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எந்த காலம் வந்துருச்சு? பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எந்த காலம் வந்துருச்சு? மகா உத்தர காலம் கிடையாது, அது வேற. முடிவு காலம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துருச்சு. ஸோ பைபிள் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. பைபிள் எங்கேருந்து எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா 1799 ஸ்டார்ட் பண்ணி 1846 வரைக்கும் பைபிள் ஓப்பனிங் ப்ராசஸ் மட்டும் நடந்துச்சு. ஆயத்தம் நம்பர் 1. அதே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த ஆச்சரியமான முடிவுகள் வருவதற்கு எவ்வளோ காலம் செல்லுங்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது முதல் ஆயத்தம் காலம், காலங்கள், அரைக்காலம். ரெண்டாவது ஆயத்தம் 1290 நாள் செல்லும். அது எந்த வருஷம்னா 1829. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 வந்து ஆட்சி செய்வதற்கும் அறுவடை செய்வதற்கும் இன்னொரு முக்கியமான ஆயத்தம் எப்போ நடந்துச்சுன்னா 1829. எந்த ப்ராஃபஸி படி? தானியேல் 12:11. தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு, அங்கிருந்து ஆரம்பிக்குது. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1290 நாள் செல்லும். இது ப்ரூஃப் அதாவது ஆயத்தம் நம்பர் 2. இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அறுவடை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆயத்தம் நம்பர் 2 1290 நாள் செல்லும். எதிலிருந்து செல்லும்? அதே சேம் 539 AD. 1290 நாள் எத்தனை வருஷம்? 1290 நாள் என்பது எத்தனை வருஷம்? 1290. தட் இஸ் ஈக்குவல் டு எந்த வருஷம்? 1829. 1829 இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றதுக்கு என்ன ஆயத்தம் நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போறாருங்கிறது அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லியம் மில்லர். செகண்ட் அட்வென்ட் மூவ்மெண்ட். செகண்ட் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்த இயக்கம்னே அதுக்கு பேர். வில்லியர் மில்லருடைய மூவ்மெண்ட்டுக்கு பேரு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பத்தின ஒரு இயக்கம் அப்படிங்கிறத பேரு. என்ன ஆச்சரியம்னா இந்த விஷயம் 1829 நடக்கணும்னா இதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் தான் ஆயத்தம் நம்பர் 1. ஆயத்தம் நம்பர் 1 இது பைபிள் ஓப்பன் ப்ராஃபஸி சொல்லுங்க. காலம், காலங்கள், அரைக்கால். பூமி மிகவும் அதிர்ந்தது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் இது நடந்ததுனால வில்லியம் மில்லருக்கு எந்த புஸ்தகம் ஓப்பன் ஆயிடுச்சு? இப்போ பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி தானியேல் ஓப்பன் ஆயிடுச்சு. தானியேல் புஸ்தகத்தை எடுத்து படிச்சாரு. படிச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போறாருன்னு கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு அது ஆச்சரியமான சத்தியம். ஸோ இவரை நிறைய பேர் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. பின்பற்ற ஆரம்பிச்சு இவரை ஃபாலோ பண்ணாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பைபிளை ஃபாலோ பண்ணாரு. ஆனா வசனம் தெரிஞ்சவருக்கு சத்தியம் தெரியல.
வாசிக்கலாம் பாருங்க. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொடங்கிய பைபிள் ஆய்வுகள் இயேசுவின் வருகை என்ற தலைப்பின் மீது உடனடியாக கவனம் செலுத்தின. ஏன்னா இயேசு கிறிஸ்து போறப்ப என்ன சொல்லிட்டு போயிட்டார், போயிட்டு நான் திரும்பி வந்து உங்களை என்ன பண்ணுவேன், கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுனால ஆர்வம் அதுக்கு அதிகமாயிருச்சு. இது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பு. இதுவே தானியேலின் எழுத்துக்களின் மர்மங்களை மேலும் திறக்க உதவியது. வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம் அதன் பிழைகள் காரணமாக ஆன்மீக வயிற்று வலியை ஏற்படுத்தும் என்று முன்னறிவித்த போது, ஆன்மீக வயிற்று வலி இவர் பண்ண போற விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு பெயின் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா கூட இவர் அந்த வேலையை தொடர்ந்து என்ன பண்ணிட்டாரு, செஞ்சுட்டாரு. செஞ்சு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போறான்னு சொல்லிட்டார். எந்த வருஷம் வரப்போறான்னு சொன்னாரு? 1829 சொன்னார். எப்போ வரப்போறாருன்னு சொன்னாரு? 1843 இயேசு கிறிஸ்து வந்துருவாரு. வந்தோன்னு உலகம் என்ன ஆயிரும், அழிஞ்சிரும். இதை இவர் எங்கிருந்து கண்டுபிடிச்சாரு? தானியேல் புஸ்தகத்துல இருந்து. தானியேல் புஸ்தகம் ஏற்கனவே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. எப்போ ஓப்பன் ஆச்சு? 1790. பாருங்க, 1874 கிரைஸ்ட் வர்றதுக்கு எத்தனை விஷயம் முன்னாடி நடந்திருக்கு பாருங்க. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, 1843 இயேசு கிறிஸ்து வருவாருங்கிறத தானியேல் புஸ்தகத்துல எந்த ப்ராஃபஸி வச்சு கண்டுபிடிச்சாருன்னா 2300 ராப்பகல். ஆனா 2300 நாப்பகல் கரெக்ட். ஆனா இவர் கண்டுபிடிச்ச காலக்கணக்கு தப்பு. எங்க இருக்கு இந்த ப்ராஃபஸி? வாசிக்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை பாருங்க, சேம் பாயிண்ட். அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும். எது மிதிபடணும்? பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுப்பதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். எதுவரைக்கும் மிதிக்கப்படும் என்று கேட்டார். வேற ஒண்ணும் இல்ல, பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு உடனே பதில் கொடுக்கிறாரு. அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும். ஒரு கால கணக்கு வந்தாச்சு. 2300 ராப்பகல் வரைக்கும் செல்லும். அதுக்கப்புறம் என்ன ஆகுமாமா? பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அப்ப இவர் சொல்ற காலக்கணக்கின்படி 2300 ராப்பகல் சென்னதுக்கு அப்புறமா பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிரணும்? அப்ப 2300 ராப்பகல் செல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும்? கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். 2300 ராப்பகல் ஆயிடுச்சுன்னா பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிரும்? சுத்திகரிக்கப்பட்டுரும், சுத்தமாயிரும். அப்படி 2300 ராப்பகல் நிறைவேறதுக்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்த ஸ்தலம் எப்படி தான் இருக்கும்? அசுத்தமா இருக்கும். அப்ப அசுத்தங்கள் சுத்தமானதான் இது வரும். பரிசுத்த ஸ்தலங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, கிறிஸ்துவ மார்க்கம்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்துவ மார்க்கத்தில் 2300 ராப்பகல் வரைக்கும் அசுத்தம் இருந்துச்சு. ஆமா இருந்துச்சு. அசுத்தம் இல்லை, அசுத்தமான போதனை இருந்துச்சு. என்னென்ன போதனை? திருத்துவம், நரகம், ஆத்மா, உத்தரிக்கும் ஸ்தலம், இதெல்லாம் இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? பைபிள் ஓப்பன் ஆகல. பட் 1799 பைபிள் ஓப்பன் ஆன உடனே 2300 ராப்பகலுக்குள்ள என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட்டா இந்த ராங் டாக்டரின் பூரா என்ன ஆயிரும்னா பைபிளை விட்டு என்ன ஆயிரும் போய். ஏன்னா பைபிள் என்ன போகுது இப்போ ஓப்பன். ஸோ 2300 ராப்பகல் எப்போ செல்லும்? 1846. கணக்கு மறந்து போச்சு. 1846 என்ன நடந்துச்சு? எல்லாரும் கடற்கரையில் போய் உட்கார்ந்தாங்களா? இல்லை, அது வில்லியம் மில்லர் சொன்ன காலக்கணக்கு. நான் சொல்றது 2300 ராப்பகல் காலக்கணக்கு. 2300 ராப்பகல் காலக்கணக்கு கரெக்டு. 1846 முடியுது. எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த ப்ராஃபஸி கிளியரா இருக்கும். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை பிறப்பது முதல் 2300 ராப்பகல் எங்க முடியுதுன்னா 1847. 1846 என்ன நடந்துச்சு? எப்படி பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. 1846 ஒரு இயக்கம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த இயக்கத்தின் பேர் என்னன்னா வேர்ல்டு இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ். தமிழில் சொல்லப்போனால் வேர்ல்டு இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். வேண்டாம் நமக்கு அதுக்கு மேலே. இதை யார் கொண்டு வந்தனா கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளேயே ஏற்கனவே பரிசுத்த வேதாகமம் திறக்கப்பட்டதுனால அநேக எரர்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிற அளவுக்கு சத்தியம் வெளியே வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் பைபிள் சொசைட்டிஸ் ஓப்பன் ஆச்சு. 1846 பைபிள் சொசைட்டிஸ் ஓப்பன் ஆச்சு. அதன் மூலமாக என்ன நடந்துச்சுன்னா வசனங்கள் சுத்திகரிக்கப்பட்டுச்சு. எப்படின்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் 675 லாங்குவேஜ், நியூ டெஸ்ட்மெண்ட் 1515 லாங்குவேஜில் மடமடன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா மொழிபெயர்த்துட்டாங்க. இது மொழிபெயர்த்ததுனால இப்போ பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடுச்சுங்க? இப்போ சுத்திகரிச்சு. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடுச்சு? சுத்திகரிக்கப்பட்டாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனங்களுக்கு எல்லாமே என்னென்னங்கிறது வெளியே வந்துருச்சு. ஆனால் சத்தியம் வெளியே வரல. வசனம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியம் என்ன இல்லைங்க,
வெளியே வரல. அது எப்படி வருங்கிறத இப்போ வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கலாம் பாரு. தானியேல் 8:14 அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட இன்புட் வாங்கிக்கிறேன். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டு முடிஞ்ச ஆண்டு எது? 1846. இப்போ பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிருச்சு. ஆனால் ஃபுல் ஆகல. பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிருச்சு. ஆனால் என்ன ஆகல? புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு வீடு காலி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற எல்லா சாமானையும் காலி பண்ணியாச்சு. இப்போ அது வீடா? வீடு தான். ஆனால் உள்ள என்ன இல்லை? தோசை இல்லை. கரெக்டு. சுத்தமாக இருக்கு அப்படின்னு என்ன இல்லை? உள்ள ஃபர்னிச்சர்ஸ் இல்லை, உள்ள ஹால் இல்லை, ஹாலில் வந்து கிச்சனில் சாமான் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 1846 பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் பைபிள் சத்தியம் வெளியே வரல. இது எதற்கான ஆயத்த வேலை தெரியுமா? அழகா சகோதரர் எழுதுறார். The house was clean but it was empty. பட் பரவாயில்ல, எம்டியா இல்லைன்னா பின்னாடி வந்து இன்னொருத்தர் சுத்தம் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த வேர்ல்டு எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் என்ன பண்ணிருச்சுன்னா சுத்தம் பண்ணிடுச்சு. சுத்தம் பண்ணா போதுமா? வெறும் வசனத்தை வச்சு மட்டும் வாழ முடியுமா? வசனத்துக்குள்ள என்ன தேவை? அப்போ சத்தியத்தை ஒருத்தர் யாராவது கொண்டு ஃபில் பண்ணணும். என்ன வருஷம் சுத்தமாச்சு? அப்போ உள்ள கொண்டு வந்து ஃபர்னிச்சர்லாம் போட்டு கிச்சனில் சாமான்லாம் வச்சு சமையல் பண்ணி சமைச்சு கொடுத்தது யார்? 7ஆம் சபையின் தூதன். இது அவருக்கு ஒரு ஆயத்தம். ரொம்ப அழகா இருக்குது. வாசிங்களேன் இந்த வேர்டிங் சார். The seventh messenger would later have to supply the furniture. 7ஆம் சபையின் தூதன் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? ஃபர்னிச்சர்ஸ் எங்கெங்க வைக்கணும், அதாவது ஒவ்வொரு வசனத்துக்கு என்ன லிங்க், என்ன சத்தியம், ரெவலேஷன் என்ன, எல்லாத்தையும் அங்கங்க வைக்கிறார். To fill the rooms with an explanation of what should replace the recognized old errors. அசுத்தங்கள் எல்லாம் வெளியே போன இடத்துல எந்தெந்த சுத்தத்தை கொண்டு வந்து வைக்கணும் கரெக்டா வச்சவர் யாருன்னா 7ஆம் சபையின் தூதன் தான். அடுத்தது, this date marks the completion of the 2300 days of Daniel 8. சோ சுத்தமான விஷயத்தை ஃபில் பண்ணுவதற்காக வந்தவர் தான் 7ஆம் சபையின் தூதன் சார்லஸ் டேஸ் ரசல். சுத்தமானது எந்த வருஷம்? பரிசுத்த ஸ்தலம் சுத்தமானது இந்த வருஷம் 1846. அதுக்கப்புறம் ஃபில் பண்றதுக்கு எடுத்துக்கொண்ட வருஷம் தான் 7ஆம் சபையின் தூதனுடைய காலம். இப்ப ப்ராஃபஸில் நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? முதல்ல எங்க ஆரம்பிச்சோம்? 1799. அடுத்து எந்த வருஷத்துக்கு வந்தோம்? 1804 நெப்போலியன் வந்தது. அதுக்கப்புறம் 1829. இப்போ எங்க வந்துட்டோம்? 2300 ராப்புகள் படி 1846 வந்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க போக போறோம்னா 1870. 1870 இயேசு கிறிஸ்து வருவதற்கு என்ன வேலை நடந்துச்சு? ஒன்றும் இல்லை. இந்த நெப்போலியன் இருந்தார் இல்லையா? இருந்தாரா இல்லைங்களா? எத்தனாவது தலை அவர்? 5ஆம் தலை. 5ஆம் தலை அவுட். நெப்போலியன் தோல்வி அடைந்தார். நெப்போலியன் தோல்வி அடைந்ததுக்கு அப்புறமா மறுபடியுமாக மன்னராட்சி ஸ்டார்ட் ஆச்சு. அதான் ஆச்சரியம். இது படிங்களேன் தொடர்ந்து அப்படியே. நெப்போலியன் தோல்வி அடைந்த பின் வியன்னா மாநாடு வழியாக பழைய அரசர்கள் மீண்டும் அரசியலில் வந்தனர். எப்படி இண்டிவிஜுவல் பீப்புள் வந்தாங்களே அங்கங்க, அந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்க. இது ஏங்கிறதுக்கு பதில் நீங்க அப்புறம் சொல்லணும் எனக்கு. வருஷம் 1870. அதில் விக்டர் இம்மானுவேல் I சார்டினியா நாட்டின் மன்னனாக ஆனார். பின்னர் அவருடைய வம்சத்தில் இருந்த விக்டர் இம்மானுவேல் II தான் முழு இத்தாலியின் முதல் ராஜாவாக ஆனார். கம்ப்ளீட் ரோமுக்கு ஒரு ராஜா. நெப்போலியன் அவுட். இப்ப யார் வந்தாச்சு? விக்டர் இம்மானுவேல். வந்த வருஷம் 1870. எத்தனாவது தலை? அப்ப இது 7ஆம் தலை, 6ஆம் தலை எல்லாம் சொல்லக்கூடாது. எத்தனாவது தலை? 5ஆவது தலை நெப்போலியன். இவர் எத்தனாவது தலை? 6ஆம் தலை. ஸோ 6ஆம் தலை வந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், இது என்ன அவ்வளோ பெரிய சம்பவமா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் படிக்க வேண்டிய சம்பவமா? இவர் ராஜானா நமக்கு என்ன, ஆகாட்டி நமக்கு என்ன? இது எத்தனாவது தலைன்னு சொல்லி பார்த்தோம்? 6ஆம் தலை. வருஷம் எந்த வருஷம்? இதுக்கும் 1874க்கு என்ன சம்பந்தம்? ஹோம்ஒர்க்கை வச்சுக்கலாம் மதிய. நல்லா கவனிங்க. இன்னும் 4 வருஷத்துல யார் வரப்போறா? அவ்வளோதான் க்ளூ. சூப்பர். ஆக்சுவலாக நெப்போலியன் டிஃபீட் ஆன உடனே அது வரைக்கும் நெப்போலியன் பயந்துருக்கவங்க பூரா தனியாக சேர்ந்து ஒரு மாநாடு போட்டாங்க. அதான் வியன்னா மாநாடு படித்தோம் இல்லையா? ஒரு பிளேஸில் போட்டாங்க. அந்த மாநாட்டில் என்ன முடிவெடுத்தாங்கன்னா அவன் ஊருக்கு ராஜா இருந்துட்டாங்க. அப்படித்தான் இட்டாலிக்கு ரோமுக்கு ராஜா ஆனவர் யாருன்னா இந்த விக்டர் இம்மானுவேல். நெப்போலியன் தலை போயிடுச்சு, இவர் வந்துட்டார். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன கண்டிஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா மீண்டும் ஊருக்கு யார் வேணாலும் என்ன ஆகலாம்? ராஜா ஆகலாம். இந்த விஷயத்தை ஜனங்க புரிஞ்சுக்கணும். 1874 வந்து ராஜாக்களை இயேசு கிறிஸ்து வெட்டணும். என்ன அழகா தேவன் ப்ராஃபஸி மூவ் பண்றாரு பாருங்க. அப்படி
ஸோ இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவதற்குரிய ஆயத்தம். எத்தனாவது வருஷத்தில் இருக்க இப்போ நம்ம 1870. நெக்ஸ்ட் 1872. ஸோ உங்கள் சாய்ஸ். 1872 என்ன நடந்துச்சு? என்னென்னமோ நடந்துச்சு, அதெல்லாம் சொல்ல முடியுமா? நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா சொல்ல முடியும். 6ஆம் தூதன் ஆதாம்னு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நேராக பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். ஆதாம், இந்த படமே அதான் சொல்லும், ஆதாம் தேவன். நல்லா கவனிங்க. ஆதாமிலிருந்து 6000 வருஷம் 1872 முடியுது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ, ஃபால்ஸ்? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து 1872 6000 வருஷம் முடியல. ஆதாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து 6000 வருஷம் 1872 முடியல. ஆதாம் பாவம் செய்ய ஆரம்பிச்சதிலிருந்து 6000 வருஷம் எப்போ முடிஞ்சுன்னா 1872. அப்படின்னா ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்திருக்கணும் ஏதேன் தோட்டத்தில்? 2 வருஷம். சூப்பர், வாசிங்க இப்போ. இந்த தேதிக்கும் 1874க்கும், அதாவது இது பாவம் உண்டாகி 6000 ஆண்டுகள் முடிவடைவதை குறிக்கிறது. ஆதாம் உண்டாகி 6000 வருஷம் இல்ல, பாவம் உண்டாகி 6000 வருஷம். அப்ப ஆதாம் பாவம் செய்வதற்கு 2 வருஷம். ஓகே. 1874க்கும் இடையே உள்ள 2 வருட வித்தியாசம் மனிதன் பாவம் செய்வதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதேன் தோட்டத்தில் இருந்தான் என்பதற்கு போதுமான சான்றாகும். 2 வருஷம் இருந்தாருங்கிறதுக்கு இது ப்ரூஃபா வச்சுக்கலாம்னு ரசல் பெல் சொல்லிட்டார். ஸோ 1872 முடிஞ்சது. இப்போ எங்க வரப்போறோம்? நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வரப்போறோம். அது எந்த வருஷம்னா 1874. 1874 என்ன நடக்கும்? ஆஸ் பர் டேனியல் ப்ராஃபஸி என்ன நடக்கும்? ஆச்சரியமான விஷயம் நடக்கும். அதுக்கு தான் 3 ஆயத்தம் பார்த்தோம். ஒன்று காலங்கள் அரைக்காலம், இன்னொன்று 1290 நாள் செல்லும், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 1335 நாள் காந்தத்தை சேர்க்கிறவன் பாக்கி. ஸோ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஆச்சரியமான முடிவுக்கு தான் இதெல்லாமே ஆயத்தம் பண்ணுது. அப்படி என்றால் ஆயத்தம் முடிஞ்சது, அப்போ வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. அதான் எந்த வருஷம்னா 1870. 1874 என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஏதோ ஒரு வசனம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க. 1874 என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது உண்மையாலுமே. என்ன நடந்துச்சு? எவருடைய 2ஆம் வருகை? அது நடந்துருச்சு. ஓகே. பூமியில் என்ன நடந்துச்சு? அவர் 2ஆம் வருகையில் வர வருஷம் 1874 தான், சந்தேகமே கிடையாது. பட் இங்க என்ன நடந்துச்சு? இங்க என்ன நடந்துச்சுன்னா 7ஆம் சபையின் தூதன் எக்காலம் ஊத ஆரம்பிச்சார். என்னன்னு சொல்லி ஊதினாரு? வாசிங்க இப்ப. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ரொம்ப அருமையா இருக்கு இந்த வசனத்துடைய விளக்கம். கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. கம்பீர சத்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து விட்டார் அல்ல, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து ராஜா ஆயிட்டாரு. எல்லா ராஜ்யம் அவர் கீழே வந்துருச்சுங்கிற கம்பீர சத்தம் எங்க உண்டாச்சாமா? வானத்தில். வானம்ங்கிறது எதை குறிக்கும்? மத ரீதியான உலகம். மத ரீதியான உலகத்துக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது கிறிஸ்து வந்துட்டார்ல, கிறிஸ்து வந்து என்னவா மாறிட்டாருங்க? ராஜாவா வந்துட்டார். இதைத்தான் ஆயத்த நம்பர் 3 படிச்சோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அப்ப 1335 நாள் காத்திருந்தா பாக்கியவான். காத்தில்லைன்னா என்னங்க பேர் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்ப 1335 நாள் காத்திருந்து சேர்ந்தா பாக்கியவான், காத்தே இல்லைன்னா பாக்கியவான் இல்லை. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா 1874 முன்னாடி செத்து போன பரிசுத்தவான்கள பாக்கியவான் கிடையாது, அதுக்கப்புறம் செத்து போறவங்க தான் பாக்கியவானா? இல்ல. இந்த பாக்கியவானுக்கு தனி மீனிங் இருக்கு. என்ன மீனிங் அது? இந்த பாக்கியவானுக்கு என்ன மீனிங்? இது எந்த வருஷம்? 539 பிளஸ் 1335 ஈக்குவல் எந்த வருஷம்? 1874க்கு அப்புறம் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பாக்கியவான் தான். ஆனால் எஸ்பெஷலி 1874க்கு அப்புறம் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நம்மள எந்த கேட்டகரியில் வந்திருக்கோம் தெரியுமா? இந்த பாக்கிய. ஏன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன் பாக்கியவான்? என்ன பாக்கியவான்? உயிர் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு. மரித்து
உடனே உயிர்த்தெழுந்துடுவார்கள். கரெக்ட், அருமையான பதில். கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ உயிரோடு இருக்கிறப்ப 1874 அப்புறம் உயிரோடு இருக்கிறப்ப இல்லை கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எந்த வருஷம் இது? 2025. இப்போ 2025 நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். இப்போ நம்ம சாகலியா? அப்புறம் நம்ம எப்படி பாக்கியவன்? உயிரோடு இருக்கிறப்பையும் பாக்கியவன் தான், செத்தா மட்டும் பாக்கியவன் இல்லை. உயிரோடு இருக்கிறப்ப என்ன பாக்கியவன்னா வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எஜமான் வரும்போது, நோட் பண்ணுங்க, யார் வரும்போது? எந்த வருஷம்? இப்ப நோட் பண்ணுங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். யார் பாக்கியவன்? நீங்க செத்து போனோம்னு சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா, விழித்திருக்கிறவனே பாக்கியவன் தான். இப்ப நம்மள யாரு? இப்ப விழித்திருக்கமா செத்து போயிட்டுமா? அப்ப நாம யார் தான்? இப்ப என்ன பாக்கியவான்? என்ன பாக்கியவான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்து பரிமாற போறார், நம்ம உட்கார்ந்து சாப்பிட போறோம். அதான் ஆச்சரியம். வாசிங்க. இப்ப அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து. யார் அறை கட்டி கொண்டு? 1874 வந்தார்ல, அவர் வந்து என்ன பண்றார்? அறை கட்டி கொண்டு. அறை கட்டி கொண்டு என்ன அர்த்தம்? ஊழியம் செய்ய போறார். யாருக்கு? உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு. ஸோ என்ன பண்றாருன்னா, அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து. எங்க வந்து? 1874 முன்னாடி சமீபம் வர முடியாது. இப்ப சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ டைரக்டா இயேசு கிறிஸ்து பக்கத்துல வந்து சாப்பாடு போடுறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தான். அதனால தான் 1335 நாள் காத்திருந்து சேர்கிறவன் யாருங்க? இப்போ அடுத்த கொஸ்டின். 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்குமே தெரியாது. சரி, 1874 எல்லாருக்கும் தெரிஞ்சா? 1874 எல்லாருக்கும் அவர் வந்துட்டான்னு தெரிஞ்சான்னு கேட்குறேன். தெரியாது. அவருடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியாது. சூப்பர். அப்படின்னா அந்த வருகைக்கு என்ன பேரு? ரகசிய வருகை. எத்தனை வருஷம் ரகசிய வருகை? 4 வருஷம். ஏன் 4 வருஷம் ரகசியமா யாருக்கும் தெரியாம வந்து ஒர்க் பண்ணாரு? ரகசியமா யாருக்கும் தெரியாம வந்து வேலை செய்யறவனுக்கு என்ன பேரு? என்னங்க இயேசு கிறிஸ்து போய் திருடங்கலாம் திட்டுறீங்க? வசனம் பேதுரு எழுதுற பாருங்க, லிங்க் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரியலா சொல்ல போனா 6ஆ பார்க்கறப்ப ரொம்ப அருமையா அர்த்தம் புரியுது எல்லாத்துக்குமே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்படின்னா எத்தனை வருஷம்? 4 வருஷம். எப்படி வரும்? இரவிலே திருடன். அப்படின்னு என்ன அர்த்தம்? திருட வர்றது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா திருட வர்றது திருடும்போது யாருக்கும் தெரியாது. திருட்டு போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து வர்றது யாருக்குமே தெரியாது சொல்ல முடியாது. அவர் வந்து கொஞ்ச நாள் ரகசியமா இருக்கிறது யாருக்குமே தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். யார் மூலமா? 7ஆம் சபையின் தூதன். அதான் படிச்சோம், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். இப்ப அதுக்கு முன்னாடி 4 வருஷம் இயேசு கிறிஸ்து ரகசியமா வந்தது காரணம், கர்த்தருடைய நாளை எப்படித்தான் வருதுன்னா இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது எதுக்குங்கிற பதில் இங்கே பேதுரு கொடுத்தார். அவர் ஏன் அப்படி ரகசியமா வராருன்னா, அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். வானங்கள் மடமடவென்று என்ன ஆயிருமாமா? அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போம். பூதமெல்லாம் வெந்து என்ன ஆயிரும்? உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஏன் யாருக்கும் தெரியாம அவர் வந்து ஒர்க் பண்றாருங்கிறதுக்கு 3 ரீசனை இங்க பேதுரு கொடுத்திருக்காரு. என்னென்ன ரீசன் சொல்லுங்க? 1, வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். அடுத்தது, பூதம் வெந்து உருகி போகும். அப்புறம் பூமியும் அதில் உள்ள கிரியும். இந்த 3 விஷயமும் நடக்கணும்னா இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் ரகசியமாக தான் வரணும். இந்த 3 விஷயம் எதை குறிக்கும் சொல்லுங்க? வானங்கள் மடவென்று அகன்று போகும்னு என்ன அர்த்தம்? வானங்கள்ங்கிறது வானத்திற்குரிய அரசாட்சி. வானத்தில் யார் அரசாட்சி பண்ணிருக்கிறது? சாத்தான் பண்ணிருக்கான் இல்லையா? யாரை வச்சு அரசாட்சி பண்ணிருக்கான்? கெட்டு போன தேவதூர்கள். இந்த கெட்டு போன தேவதூர்களுக்கும் சாத்தானுக்கும் அட்டர் டிஃபீட்டு இயேசு கிறிஸ்து 4 வருஷம் பிளான் பண்றார். வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். அடுத்தது எந்த பூதம்? 4 எலிமெண்ட்ஸ்: அரசியல், சமுதாயம், மதம். இந்த 4 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த 4 விஷயத்தில் ஏற்படுத்த போற இந்த அடிப்படை தாக்கம் இந்த 4 குரூப்புக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது. பயங்கரமான ஒரு மாற்றம். இதுவரைக்கும் இந்த 4மே சந்திக்காத ஒரு மிகப்பெரிய தோல்விக்குரிய பேஸ்மெண்ட்டை இந்த 4 வருஷத்துல இயேசு கிறிஸ்து உருவாக்கிட்டார். 3வது பாயிண்ட், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து. பூமியின் எது? சாத்தான் இந்த பூமியில செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் காணாம போயிடும். இந்த 3 விஷயம் அழியணுமா வேண்டாமா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கொஸ்டின் கேட்குறேன். இந்த 3 விஷயமும் இன்னைக்கு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கா இல்லையா?
அதற்கான ஆயத்தம் எப்போ நடந்துச்சு? அந்த 4 வருஷம் எந்த வருஷம்? 1874 1878 நடந்துச்சா 4 வருஷம்? இயேசு கிறிஸ்து தனியாக பண்ணாரா? அதாவது ஒரு வீட்டை வேண்டாம், அடுத்த வசனம் படிச்சுட்டு அப்புறம் வரலாம். வாசிங்க. மத்தேயு 24:43. மத்தேயு 24:43 திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால். எல்லாரும் என்ன பாருங்க கொஞ்சம். திருடன் யார்? வீட்டு எஜமான் யார்? புதுசா வந்திருக்கவங்களுக்குலாம் பயமா இருக்கும். வீட்டு எஜமான் சாத்தானாமா, திருடன் யாராமா? நீங்கள் தான் நந்தி கிறிஸ்து. இப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்க பாரு. இந்த பூமிங்கிற வீட்டுக்கு இப்ப யார் எஜமான்? சாத்தான். அந்த வீட்டுக்குள்ள 874 ரகசியமா உள்ள போந்தது திருடன் யார்? இயேசு. இப்ப படிங்க. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால், அப்ப சாத்தானுக்கு இது என்ன கூடாது? தெரியக்கூடாது. 4 வருஷம் இயேசு கிறிஸ்து ஒர்க் பண்ற இந்த ஒர்க் யாருக்கு தெரியக்கூடாது? சாத்தானுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிருந்தா அவன் என்ன பண்ணிருப்பானா, அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். சோ क्वेश्चन கிளியரா புரிஞ்சு. 4 வருஷம் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பேஸ உடைக்கிறதுக்குரிய ஆயத்தத்தை திருட மாதிரி வந்து பண்ணிட்டார். யாரை வச்சு பண்ணார்? தனியா பண்ணாரா, யாரை வச்சு பண்ணாரா? க்ளூ 4 இயர்ஸ் 1874 to 1878 ரகசிய வருகை. இந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டா சாத்தானுடைய பேஸ உடைச்சிட்டார். இன்னும் சொல்ல போனா இந்த 4 வருஷம் உடைஞ்சிட்டு இருக்கிறது சாத்தானுக்கே தெரியாது. யாரை வச்சு பண்ணார் தெரியுமா? இந்த 4 வருஷம் வந்த உடனே முதல்ல ரகசியம் எதை ஸ்டார்ட் பண்ணார்னா, பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். அதாவது 1,44,000 பேர்ல 1874 வரைக்கும் குவாலிஃபை ஆன எல்லாத்தையும் 1874 வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? உயிர் தெழுப்பிட்டார். அதுல யார் யாரெல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அப்போஸ்தலர் வந்திருப்பாங்களா இல்லைங்களா? ஸ்தேவான் வந்திருப்பாரா? அவங்கள மட்டும் வச்சுக்கோங்க. வந்திருப்பாங்கல்ல. இவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? என்ன பவர்? இந்த பூமியில கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து மரிச்சாங்கல்ல, அதற்குரிய பவர் கட்டாயமாக கிடைச்சிருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்துவோட இவங்க சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த 4 இல்லை, இந்த 3 விஷயத்தையும் சாத்தானுக்கு தெரியாம ஒழிக்க போறாங்க. என்னென்ன 3 விஷயம்? வானங்கள் மடமடவென்று அகன்றிருப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் என்ன ஆயிரும். அன்னைக்கு உண்டான மாற்றம் தாங்க இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் சரி கட்ட முடியாது மனுஷனால். இனி சாத்தானால எக்காலத்திலும் இதை சரி பண்ண முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சுன்னா, அதான் ரகசியமா நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். வாசிக்கலாம் பாருங்க. இப்ப 1874 மற்றும் 1878 இடையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பரிசுத்தவான்களை எழுப்புவதில் இருந்த இடைவெளி இந்த பிரசன்னம் கவனிக்கப்படாமல் இருப்பதற்காகவே ஆகும். ஒருவேளை இயேசு 1,00,000 தெய்வீக உயிரினங்களை எழுப்பி பூமியின் வளிமண்டலத்தில் அவருடன் சேர அனுமதித்திருந்தால் அதை சாத்தான் கவனிக்காமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. சகோதரர் இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, 1874 இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்தவான்களோட உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் பண்றப்ப அப்ராக்சிமேட்லி 1,00,000 பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்க? உயிர்த்தெழுந்தாங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்கு? கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு? எப்படி இருக்கு? பக்கு பக்குன்னு அடிச்சுக்கோ. ஏன் மொத்த டோட்டல் எவ்வளோதான்? இப்போ எத்தனை வருஷம் முடிஞ்சது நடந்து? 150 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ 150 வருஷம் பண்ணி 1,00,000 பேர் முடிச்சுட்டார். இது ரஃப் கணக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க. 1,00,000 பவர்ஸ் சாத்தானுக்கு எதிராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து அட்மாஸ்பியரில் வச்சிருக்கார். இது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு. அவன் தெரியும் போது அவனுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு மட்டும் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு தெரிஞ்சு அவனுடைய மிகப்பெரிய தோல்வி இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இதுதான். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஏற்கனவே இந்த 1,00,000 பேர்த்துல சில பேர்த்த அவன் ஜெயிச்சிருக்கான். இந்த உயிர்த்திலிருந்து 1,00,000 பேர்த்துல ஏற்கனவே சில பேர்த்த சாத்தான் ஜெயிச்சிருக்கான். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பேதுரு ஜெயிச்சானா இல்லையா? அப்படின்னு என்ன நினைச்சிருப்பான்? அன்னைக்கு பேதுரு ஏவிதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, மறிக்க கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு மறிக்கூடாதுன்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து அவர் திருப்பி திட்டிட்டு மறிச்சிட்டு இவரையும் மறிக்க வச்சு எழுப்பி கொண்டு வந்திருக்காரு. அவனுக்கு அப்படியே பார்க்கும்போது, கேள்விப்படும் போது அவருடைய அஸ்திவாரம் பூரா என்ன அங்கே பயங்கரமா ஆட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி குரோனாலஜி மூவ் ஆகுது. எந்த வருஷம்னா 1878 என்ன விஷயம் அடுத்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்க அப்பயே சொன்ன விஷயம் தான். பரிசுத்தவான்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம்
14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அதுக்கு முன்னாடி பாக்கியவான்கள் இல்லை. எந்த அடிப்படையில்னா, அதுக்கு முன்னாடி மரிச்சிருந்தா இயேசு கிறிஸ்து வந்து எழுப்புற வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? வெயிட் பண்ணிருக்கணும். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளாம் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெயிட் பண்ண. இப்போதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு? மரிக்கிறதுக்கு. மரிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாடியை கொண்டு போய் போடுறதுக்கு வேணா மற்றவங்க வெயிட் பண்ணுவாங்க. மரிச்ச உடனே நம்ம போயிடலாம். யார்கிட்டனா? இயேசுக்கு. எந்த வருஷத்துலேருந்து இந்த வாய்ப்பு பரிசுத்தவான்களுக்குனா 1870. அட் த சேம் டைம் ஒரு வாய்ப்பு க்ளோஸ் ஆகுது. ஒரு வாய்ப்பு ஓப்பன் ஆகுது, ஒரு வாய்ப்பு க்ளோஸ் ஆகுது. எந்த வாய்ப்பு க்ளோஸ் ஆகுது? இதோட பாபிலோன்ல இருந்து அழைப்பு டைரக்டா சபைக்கு வராது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாபிலோன்ல இருந்து அழைப்பு வந்துச்சு. ஆமா, வேற டினாமினேஷனே கிடையாது. பாபிலோன் விட்டா வேற டினாமினேஷன் இருந்துச்சு அன்னைக்கு. முதல் இயேசு கிறிஸ்து பாபிலோன்ல இருந்து வெளியே வந்தா தான் உங்களுக்கு வாய்ப்புன்னு ஆரம்பிச்ச வருஷம் 1878. வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:8. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. பாபிலோன் மகாநகரம் என்ன பண்ணுச்சு? இல்ல, விழுந்தது இல்ல, விழுந்தது. ஏன் 2 தடவை விழுந்தது? தாய் செய் அப்படின்னா பாபிலோன் விழுந்துருச்சு. அப்படி என்ன அர்த்தம்? இனிமேல் பாபிலோனுக்குள்ள இருந்து யாரும் என்ன ஆக முடியாது? சபையா முடியாது. அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஆயிருக்கலாம். எப்படி தெரியுமா? பாபிலோன்ல இருந்து வெளியே வருவதற்கு வேற டினாமினேஷனே கிடையாது. தெரிஞ்சா இங்க. அப்ப பாபிலோன்ல இருந்துட்டு இயேசு கிறிஸ்து சொல்ற கிரியைகளை செஞ்சுட்டு அதுல சில பேர் என்ன ஆயிருக்கலாம்? சபையா இருக்கலாம். ஆனா பாபிலோன் டாக்டரின் அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் பாபிலோன்லேருந்து வெளியே வந்து டாக்டரின் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எந்த வருஷத்துல இருந்துன்னா 1878க்கு பின்னாடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1878 பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்தா மரிச்சா உடனே போயிடலாம். அட் த சேம் டைம் பாபிலோன்லேருந்து டைரக்ட் ஃபேவர் கட்டு. வாசிங்க இப்போதே. Babylon is fallen from favor cast off as the mouth of the Lord in religious matters. In religious அதிலிருந்து அந்த வாய்ப்பு போயிடுச்சு அவங்களுக்கு. அப்படின்னா பாபிலோன்லேருந்து வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்புனா, அவளை விட்டு வெளியே வா. அவ்வளோதான், ஒரே வாய்ப்பு தான். அவளை விட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும்? வெளியே வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பரலோக வாய்ப்பு, சபைங்கிற வாய்ப்புன்னு முடிச்சிட்டார். ஸோ எந்த வருஷம்? 1800. இதே 1878 இன்னொரு சூப்பர் பாயிண்ட் ஓப்பன் ஆச்சு. அது என்னன்னா, இஸ்ரேல் த டபுள், ரெட்டிப்பான தண்டனை எருசலேமோடது நிறைவேறுகிறது. வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். வாக்குத்தத்த வசனம் நம்ம வீட்டில் வந்து மாட்டிக்கூடாது. யாருக்கு சொல்லப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. நம்பிக்கையுடைய சிறைகள் அப்படின்னு அர்த்தம். நீங்க சிறையில தான் இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? திருப்பி என்ன பண்ணிடுவீங்க? லேண்டுக்கு வந்துருவீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என்ன தருவாரமா? உடனே நம்ம ஆளுக்கு என்ன? போன வருஷம் கொடுத்ததை விட தேவன் இந்த வருஷம் நமக்கு என்ன பண்ணிடுவார்? டபுள் த டைம் கொடுப்பார். எல்லாத்தையுமே டபுள் த டைம் கொடுப்பார். பட் இந்த வசனம் சொல்லப்பட்டது யாருக்குன்னா லிட்ரல் இஸ்ரேல். 1878 இஸ்ரேல் த டபுள் முடிஞ்சது. இஸ்ரேல் த டபுள்னா என்ன? உள்ள போய் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். வாசிங்க. எரேமியா 16:18. எரேமியா 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும், அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள், முதலாவது நான் இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமத்திற்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் ரெட்டிப்பாய் நீதி சரிகட்டுவேன். அவர்கள் பாவத்திற்காக தேவன் என்ன பண்ண போறாருமா? ரெட்டிப்பாய் நீதி என்ன பண்ணுவாரமா? சரிகட்டு. இந்த ரெட்டிப்பாய்ங்கிறது 2 டைம்ஸ், டபுள் த டைம்ஸ், 2 டைம்ஸ் வச்சுக்கலாம். ஏன் 2 டைம்ஸ்னா, ஒரு டைம் ஃபேவர் கொடுத்தார். ஃபேவர் எவ்வளோ டைம் கொடுத்தாரோ அதே டைம் டிஸ்ஃபேவர் கொடுக்க போறார். அந்த டிஸ்ஃபேவர் முடிஞ்சு அவங்க திரும்பி வருவது தான் 1878. சிம்பிளான ஒரு காலக்கணக்கு பார்த்துக்கோங்க. AD 33 ஃபேவர் கட்டு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எப்படி சொல்றீங்க? ஏசு கிறிஸ்து போயிட்டாருன்னா ஃபேவர் கட் ஆயிருமா? அது மட்டும் இல்லை, ஏசு கிறிஸ்து கஸ் பண்ணிட்டார், அவங்கள சபிச்சிட்டார் இல்லையா? எங்க சபிச்சாரு? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு கிளியர், சபிச்சாச்சு. அங்கிருந்து டிஸ்ஃபேவர் ஸ்டார்ட் ஆகி 1845 வருஷம் எங்க வந்து முடியுதுன்னா 1878. இந்த 1845 எங்கிருந்து பேர் எடுத்தீங்கன்னா, ஃபேவர் கொடுத்த வருஷம் 1845 வருஷம். எப்பைனா 1813 BC கிரைஸ்ட்ல இருந்து AD 33 வரைக்கும் ஃபேவர்.
AD 33 1870 வரைக்கும் டிஸ்ஃபேவர். அப்போ டிஸ்ஃபேவர் முடிஞ்ச வருஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா 1878. இப்போ கொஸ்டின், 1878 டிஸ்ஃபேவர் முடிஞ்சு மீண்டும் நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு திரும்பிட்டாங்கிறதுக்கு இஸ்ரேலில் என்ன சம்பவம் நடந்துச்சு? சூப்பர். ஒரு முக்கியமான பட்டணம் கட்டப்பட்டுச்சு. அதுக்கு பேர் தான் பெட்டா டிக்வா. பேர் சொல்லுங்க ஒரு தடவை. ஸோ பெட்டா டிக்வா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா எது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்? ரெட்டிப்பான தண்டனை என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது. வருஷம் 1878. இப்போ என்ன ஆச்சரியம்னா பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, யூதர்களுக்கு போய் சபை சொல்லணுமாமா என்னன்னா, உங்கள் தண்டனை முடிஞ்சுது, உங்க ராஜா வந்து பொறுப்பெடுக்க போறான்னு சொல்லணுமாமா. ஆனா அன்னைக்கு யாருமே இதை படிச்சு சொல்லல. ஒரே ஒருத்தர் தான் படிச்சு சொன்னார், 7ஆம் சபையின் தூதன். வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி. யார்கிட்ட போய் பேசணும்? எருசலேமிடம் பட்சமாய் பேசி, அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும். கர்த்தரின் கையில் எத்தனை? ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். சொல்லியிருக்கார். அதற்கு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கார். போய் சொன்னது யாருன்னா 7ஆம் சபையின் தூதன் சார்லஸ் ஸ்டேசர் அவர்கள். சொன்ன வருஷம் எது தெரியுமா? 1910. ஹிப்போட்ரோம் அப்படிங்கிற இடத்துல யூதர்களை கூடி வர சொல்லி யூதர்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா பிரசன்ட் பண்ணுறாரு. ஏறக்குறைய 4000 யூதர்கள் அன்னைக்கு என்ன இருக்கான்னு கலந்து கொண்டிருக்கார்கள். வருஷம் 1910. இப்போ நம்ம ப்ராஃபஸி ஆர்டர் பண்ணுறதுல எந்த வருஷத்துக்கு வந்திருக்கோம்? 1878. அதிலிருந்து 3 வருஷம் கழிச்சு அடுத்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. 1881 என்ன நடக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறத ஒரே லைனில் வாசிச்சிடலாம் பாருங்க. என்ன நடக்க ஆரம்பிச்சது? 1881 வாசிங்க. 1881 is the date of the end of the antitypical 17th week. அதாவது 70 வார தீர்க்கதரிசனம் இருக்கு இல்லையா? அழுகக்கூடாது இருக்குல்ல. 70 வார தீர்க்கதரிசனம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அதனுடைய ஆன்டி டைப் நிறைவேறிடுச்சு. அப்போ 70 வார தீர்க்கதரிசனத்துக்கு என்ன இருக்கு? ஆன்டி டைப் இருக்கு. ஆன்டி டைப் இருக்குன்னா இன்னொன்று என்ன இருக்கு? டைப். அப்போ டைப்பும் இருக்கு, ஆன்டி டைப்பும் இருக்கு. பார்க்கலாம். உங்களுக்கு டைப் தெரியுமா, ஆன்டி டைப் தெரியுமா? 70 வீக் ப்ராபஸியில் எங்களுக்கு 70 வீக்ஸ் ப்ராபஸில் தெரியும், ஆனால் மற்ற எல்லாம் தெரியும் பேசுறதுக்கு. 70 வீக்ஸ் ப்ராபஸியோட டைப் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு வசனம் மட்டும் தரேன் உங்களுக்கு. இயர் சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸி மூவ் ஆகிறதுக்கு. தானியேல் 9:24. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் 70 வாரத்திற்கு தரிசனம். ஸோ இப்போ புதுசாக சப்ஜெக்ட் கேட்டு வந்தவங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த 70 வீக்ஸ் ப்ராஃபஸியை நீங்கள் எந்த பேசிக் சப்ஜெக்டில் கேட்டிருக்கீங்க? கிறிஸ்மஸ். அருமையான பதில். அதனால இதை வந்து ஆன்டி டைப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. பட் கிறிஸ்மஸ் சப்ஜெக்டை விட்டுருந்தாலும் மறந்துருந்தாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எனக்கு இப்போ டைம் இல்லை, மடமடன் போயிடுறேன். ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம். 70 வீக்ஸ் ப்ராஃபஸியோட டைப் இவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. இவ்வளோதான் முடிஞ்சு. கடைசி ஒரு வாரம், ஏன்னா அதுக்கு முன்னாடி காலக்கணக்கில் நமக்கு தேவையில்லை. கடைசி ஒரு வாரம் தான் முக்கியம். இந்த கடைசி ஒரு வாரம் தான் இங்கே இருக்குது. யாருடைய கடைசி ஒரு வாரம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 7 வருஷம். AD 29, AD 33, AD 36. சரியாக சொல்பவர்களுக்கு கட்டாயமாக ஒரு பரிசு காத்திருக்கிறது. AD 29 ஆஸ் பர் 70 வீக்ஸ் ப்ராஃபஸி என்ன நடந்துச்சு? யாருடைய ஞானஸ்தானம்? அதாவது கிறிஸ்துவின் முதலாம் வருகை எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாமா, எடுத்துக்கூடாதா? இல்லை, கிறிஸ்து முதலாம் வருகையில் ஒரு வயசுலேயே வந்துட்டாரு. பேப்டிசம் தானே முக்கியம். ஸோ கிறிஸ்துவின் முதலாம் வருகை. அப்போ AD 33 அப்படியே டெத்து. சூப்பர். அப்படி டெத் ஆகும்போது என்ன சொல்லிட்டு மறிச்சிட்டாரு? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு ஜெருசலேம் டெஸ்ட்ரக்ஷன். அடுத்து AD 36 3 வருஷம் கழிச்சு தான் இயேசு கிறிஸ்து இருந்திருக்காருங்க. யாரு சொன்னது? பரவாயில்ல, ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி 1878 பாபிலோனுக்கு ஒரு அழைப்பு க்ளோஸ் ஆச்சோ, அதே மாதிரி யூதனா இருந்து பரலோகம் போற வாய்ப்பு க்ளோஸ்ட். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படி போகலாம் பரலோகத்துக்கு, யூதனா இருந்தா போகும். இதை அப்போஸ்தலன் பவுல் என்ன சொன்னாரு? யூதன் என்றுமில்லை, முடிஞ்சது. எங்க முடிஞ்சுன்னா AD 36. கிளியர் இருக்கா உங்களுக்கு? இப்போ இது டைப்பு. ஆனால் இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல 1881 இதோடைய ஆன்டி டைப் நிறைவேறி இருக்காமா? ஸோ இப்போ ஆன்டி டைப் சொல்லுங்க. AD 29 ஈக்குவல் டு எது? ஆன்டி டைப்பு
இல்லை காலம் சொன்னீங்கன்னா போதும், க்ளூ தரேன் உங்களுக்கு. இது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை. அப்போ ஆன்டி டைப்னா அப்போ AD 29 ஈக்குவல் டு AD 1874. கரெக்டாக முடிச்சிட்டிங்களா? இனி சொல்லிடுறீங்களா? பார்க்கலாம், முதல்ல சொல்லு. அடுத்தது AD 33 ஈக்குவல் டு வருஷத்து கணக்கு போட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம், 1878. கரெக்டுங்களா? அடுத்தது 1881 என்ன முடிச்சது? இப்போ தான் படித்தோம். 70 வார தீர்க்க தரிசனத்தினுடைய ஆன்டி டைப் என்ன ஆயிடுச்சு? அப்போ முதல்ல 70 வார தீர்க்க டைப் AD 36 என்ன? யூதர்களுக்கான வாய்ப்பு யூதனா இருந்து க்ளோஸ்டு. ஆனால் யூதர்கள் போகலாம் அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு, பட் யூதன்கிற முறையில் போக முடியாது. அதே மாதிரி தான் 1881 என்ன வாய்ப்பு க்ளோஸ் ஆச்சுன்னா, பாபிலோனில் இருந்து இனிமேல் அந்த வாய்ப்புகளை என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. பாபிலோன் விட்டு என்ன பண்ணியாகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். எனக்கு நல்லா தெரியும், அது 1878 சொல்லிட்டோம். இந்த ஒரு டாக்டர் தான் நிறைய ஆராய்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. இருந்தாலும் சகோதரருடைய கருத்துப்படி சொல்ல போனா 144,000 பேருடைய அழைப்பு க்ளோஸ்ட். இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்க நம்மள யாரு? யாருக்கு தெரியுமா? ஏதோ மீட்டிங் கூப்பிட்டீங்க, வந்தோம், இப்போ வந்து முடிஞ்சு போச்சுக்கிறீங்க. அழைப்பு க்ளோஸ்டு. 1,44,000 நம்பருக்கான ஃபர்ஸ்ட் அழைப்பு கொடுத்தாருல, அது க்ளோஸ்டு. ஆனால் மிஸ் பண்ணவங்களுக்கான அழைப்பு என்ன இருக்குன்னு ஸ்டில் இருக்கு. இப்போ நம்ம எதுக்கு ஓடிட்டு இருக்கோம்? ஹார்வர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கோம்ல, யாருக்கா பண்ணிருக்கோம்? மிஸ் பண்ண, அதாவது ஏற்கனவே மிஸ் பண்ணவங்களுக்காக மிஸ் பண்ணவங்களாம் சேர்ந்து மிஸ் பண்ணவங்களை தேடிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய கண்டிஷன். இதுக்கு எப்படி ப்ரூஃப் எடுக்கலாம்? நிழலுக்கு ப்ரூஃப் எடுக்கலாம். AD 36 யூதருங்கிற முறையில் பரலோகம் போக முடியாதுங்கிற விஷயம் எப்படி க்ளோஸ் ஆச்சு? க்ளோஸ் ஆனதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா AD 36 போயிடலாம். இப்போ அப்போஸ்தலன் இப்போ ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ எபேசு படுறதுக்கு ஒரு தடவை போறாரு. வாசிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 19:1. அப்போஸ்தலர் 19:1 முதல், அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். பவுல் இப்ப எங்க வந்திருக்காரு? எபேசுக்கு வந்திருக்காரு. அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அங்க கொஞ்சம் பேர் சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீஷர்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பவுல் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு? நீங்க எதை பெற்றீங்களா? பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்ற கொஸ்டின் கேட்கறாங்க. அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஆனா அவங்க பேர் சீஷர்கள். அப்ப அவங்க என்ன கேள்விப்படல அப்படின்னா, யூதன்கிற முறையில பரிசுத்தாவி என்ன ஆகல அவங்களுக்கு கிடைக்கல. அப்படின்னு அழைப்பு என்ன ஆயிடுச்சு? இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. இது தொடர்ந்து வாசிங்க. அவங்க பேப்டிசம் எடுத்திருக்காங்கன்னா எந்த முறையிலனா, அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்ப யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கு வேலிடிட்டி இருந்துச்சு. இப்போ இந்த வேலிடிட்டி என்ன ஆயிடுச்சுங்க? க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ யூதன் அப்படிங்கிற முறையில் பரலோகத்துக்கு போக வாய்ப்பு இல்லை. உடனே பவுல் என்ன பண்ணார்? வாய்ப்பு க்ளோஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சார். AD 36 உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவர் மறுபடியும் பேப்டிசம் கொடுக்குறார். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொடுக்குறாங்க. வாசிங்க, அப்போஸ்தலர் 19:5-6. அப்போஸ்தலர் 19:5 முதல், அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். மறுபடியும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஏற்கனவே எடுத்தாங்க, பட் அது வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் எடுக்கிறாங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தது. பரிசுத்தாவி அவர்கள் மேல் என்ன ஆயிடுச்சு? இப்ப வந்துருச்சு. இப்ப அவங்க எங்க வந்துட்டாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து சுவிசேஷன் மூலமா தான் இந்த வாய்ப்பு கிடைக்குமே தவிர யூதன்கிற முறையில் வாய்ப்பு கிடைக்காதுங்கிறது எப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, AD 36 நிழல்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆன்டி டைப்பா பார்க்குறப்ப 1881 என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன க்ளோஸ் ஆச்சுன்னா 144,000 பேருங்கிற அழைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா பேர்? எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம்? முதல்ல பரலோக வாய்ப்பை தேவன் யார் கொடுத்தார்? ஒன்லி யூதர்களுக்கு. அவங்க மிஸ் பண்ணதுனால தானே புறஜாதிகள் கிடச்சி. அதே மாதிரி தான் 1881 வரைக்கும் 1,40,000 பேர் கொடுத்துட்டாரு. அவங்க மிஸ் பண்ணதுனால தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஜென்ரல் காலிங் க்ளோஸ்ட். இப்போ நம்மள யாருங்க ஸ்பெஷல் பீப்புளா? யாரு சொன்னது? மிஸ் பண்ணதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்திருக்கிற குரூப்பு. ஸோ இப்போ ப்ராஃபஸில் எங்கே வந்துட்டோம்? 1881 ஜென்ரல் காலிங் க்ளோஸ்டு. அடுத்து நேராக 1914 போயிடலாம். ஏன்னா ரிமார்க்கபிள் விஷயம் எது இல்லை. 1914 என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. கரெக்ட், வாழ்த்துக்கள், சரியான பதில். எது முதல்ல முடிஞ்சுன்னா, புறஜாதியாரின் காலம் முடிஞ்சது. என்ன புறஜாதியாரின் காலம்? இஸ்ரேல் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் காலம் முடிஞ்சது. வாசிக்கலாம் பாருங்க.
லூக்கா 21:24. லூக்கா 21:24 பட்டயக்கருக்கினாலே விழுவார்கள், சகல புரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். ஒரு நிமிஷம் கவனிங்க. யார் விழுவார்கள், யார் சிறைப்பட்டு போவார்கள்? இஸ்ரேல் ஜனங்கள் விழுவார்கள், சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால் என்ன பண்ணப்படும்? மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எது வரைக்கும் மிதிக்கப்படும்? புறஜாதியாரின் காலம் நிறைவேற வரைக்கும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறிச்சா இல்லையா? இதுக்கு எதுக்கு இந்த சிலை போட்டிருக்காங்க? வேற படம் கிடைக்கல, இடையில இந்த கேப்துக்கு தான் கரெக்டாக இருக்கு, அதனால போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னா, இந்த உலக ராஜ்யங்கள்லாம் சேர்ந்து மிதிச்சுட்டு இருக்குது. கல் எங்க மோதிச்சு? காலில். புரிஞ்சா? அப்படின்னா புறஜாதியாரின் காலத்துக்குரிய இஸ்ரேல புறஜாதிகள் மிதிக்கிறது எந்த வருஷம் முடிஞ்சதுன்னா 1910. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ராஃபட்டிக்கலாம், குரோனாலஜி வசனம் பார்க்கலாம். லேவியராகமம் 26:18-19. லேவியராகமம் 26:18 முதல், இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாக உங்களை தண்டித்து. பின்னும் எத்தனை டைம் தண்டிப்பேன்? நல்லா கவனிங்க. 7 times = 7 years. ஸோ 7 years உங்களை என்ன பண்ணுவேன்? 7 yearsனா எத்தனை வருஷம்? 7 yearsனா 7 years இருந்து போயிருக்கு. பார்க்கலாம், கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யாராவது 49. அங்கே தான் மிஸ் பண்ணுறோம். 7 நாங்கள் சொல்லல, 7 times. 7 times அப்படின்னு என்னன்னா 7 வருஷம். 7 வருஷத்துக்கு எத்தனை வருஷம்? 7000 வருஷம். அருமையான பதில். இல்லாட்டி ஒரு 49,000 வருஷம். ஏதோ ஒரு 7 போட்டு மல்டிப்ளை பண்ணி ஏதோ சொல்லுங்க. உங்கள் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருமில்லாங்க. 7 வருஷம் = 2520 நாள். சுச்சோ, ஆமாம், பார்த்தீங்களா விட்டதியா? அப்படின்னு எத்தனை வருஷம்? 2520 வருஷம். அப்போ எருசலேமை புறஜாதிகள் மிதிக்கிற வருஷம் 2520 வருஷம். எப்போ இருந்து மிதிக்க ஆரம்பித்தாங்க? முதல் ராஜா மிதிக்க ஆரம்பித்தார், நேபுகாத்நேச்சார். எந்த வருஷம்? 606 BC-ல மிதிக்க ஆரம்பித்தார். அதான் தானியல் சிலையில் தலை. கரெக்டாக இல்லைங்களா? தானியல் சிலை இல்லை, நேபுகாத்நேச்சார் கண்ட சிலை தரிசன தலை. ஃபர்ஸ்ட் மிதிக்க ஆரம்பிச்சது 606 BC. மொத்தமாக மிதிச்சது 2520 வருஷம். அப்போ மிதிக்கிறது நிறைவேறி முடியறது 1914. அப்போ 1914 என்ன முடிஞ்சிருச்சுன்னா, புறஜாதியாரின் காலத்துக்கு என்ன வந்துருச்சு? இப்போ நிறைவு. புறஜாதியாரின் காலத்துக்கு நிறைவேறுதல் வந்துருச்சுன்னா இப்போ எருசலேம் புறஜாதி கண்ட்ரோலில் இல்லை. ரைட் ஆர் ராங்? 1914 புறஜாதிகள் கண்ட்ரோலில் இஸ்ரேல் இல்லை. 1914 புறஜாதிகள் இஸ்ரேல் கண்ட்ரோலில். ஒய்? ஏன்னா ஏற்கனவே எசேக்கியேல் கிட்ட தேவன் சொல்லிட்டாரு. எசேக்கியேல் 21:27. எசேக்கியேல் 21:27 அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். எதை? இஸ்ரேல் தேசத்தை. ஏன் 3 முறை கவிழ்ப்பேன்? அங்க நேபுகாத்நேச்சார் 3 படையெடுப்பு 606 BC. கவிழ்ப்பேன், 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 அப்புறம் மிதித்து கொண்டே இருப்பேன் புறஜாதிகளை வைத்து. நெக்ஸ்ட், உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். அப்ப உரிமைக்காரர் அவர் என்ன பண்ணிடுவார்னா மீட் எடுத்துவார். அப்போ புறஜாதிகள் கண்ட்ரோல் இருந்து இயேசு கிறிஸ்துடைய கண்ட்ரோலுக்கு இஸ்ரேல் தேசம் முழுசா மாறினது எந்த வருஷம் கேட்டிங்கன்னா 1914. புரியுது உங்களுக்கு? இப்போ 1914 அது மாறினதுனால தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரம் 1914, அடுத்த பாட்டில் பார்ப்போம் இதெல்லாம், ஃப்ரம் 1914 நோ டிஃபீட் டு இஸ்ரேல் இது வரைக்கும். ஏன்னா உரிமைக்காரர் என்ன பண்ணிட்டாருங்க? சார்ஜ் எடுத்துட்டார். இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கிறோம்? 1914. இந்த 1914 இன்னொரு சம்பவத்தை மட்டும் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, 1914 என்ன வேர்ல்டு வார் வந்துச்சு? கேள்வி பாருங்க, பதிலோட கேட்குறேன். என்ன வேர்ல்டு வார் வந்துச்சு? அப்போ சில பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, பைபிள் ஸ்டூடெண்ட் என்ன நினச்சிட்டாங்கன்னா, மகாபுத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1914 என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? மகாபுத்திரவ. இது என்ன நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்க? அப்போவே ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷமாக இருக்கா நமக்கு? அப்போவே ஆரம்பிச்சுன்னா ஒரு பாட்டு வேணால் பாடலாம். என்ன பாட்டுது? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிது, நாமோ இன்னும் நம்ம இனி எப்போவுமே ரசிக்கப்பட முடியாதுன்னு வேணால் பாட்டு பாடலாம். ஸோ அங்கே மகாபுத்திர காலம் ஸ்டார்ட் ஆகலை. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் தெரியும் இந்த பிரச்சனை வந்துச்சு? பைபிளில் நிறையா வசனங்களில் உபத்திரவத்தை பற்றி பேசியிருக்கு, பட் மகாபுத்திரவத்தை பற்றி எல்லா வசனமுமே பேசல. அதான் பிரச்சனை. நம்ம பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மகாபுத்திரத்தை கூட சில உபத்திரவங்கிற வசனத்தை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். பட் 1914 மகா உத்தரவு ஆரம்பிக்கலைங்கிறதுக்கு மகா உபத்திரவத்தை பற்றி சொல்லியிருக்கிற வசனங்களுடைய ஒற்றுமையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்கணும், வேற பார்க்கக்கூடாது. முதல் ஒற்றுமை
தானியேல் 12:1. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். இதான் ஆச்சரியமானவர்களுடைய முடிவு. மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். எக்காலத்தில் எழும்புவான்? வருஷம் 1874 எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். நல்லா கவனிங்க. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இது மகா உபத்திரத்தை பத்தி சொல்லியிருக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இதே நம்முடைய ஆண்டவர் ரெஃபர் பண்ணது தானியேல. மத்தேயு 24:21. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதது. இதுவரைக்கும் நடந்திருக்காது. ஒரு கோரிலேஷன் இருக்கா? தானியேலுக்கு இதுக்கு ஒரு கோரிலேஷன் இருக்கா? என்ன கோரிலேஷன் இருக்கு? ஒரே ஸ்லைட்ல இருக்கு ரெண்டுமே. யாதொரு இதுவரைக்கும் வராத, அவ்வளவுதான், சிம்பிள். இதுவரைக்கும் வராத மிகப்பெரிய உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். மூணாவது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18. இப்பவே ப்ரூவ் பண்ணி முடிச்சிடலாம் பாருங்க ஈஸியா. வெளிப்படுத்தின விசேஷம் 16-18. வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் என்ன பண்ணுச்சு? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வசனம் படிச்சோம். பூமி அதிர்ந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல எவ்வளவு அதிர்ந்தது? அதுல இது மிகவும் அப்படின்னு அர்த்தம். 9/10. அது 1/10. இது 9/10. இதுதான் கிரேட் ரெவல்யூஷன். அது கிடையாது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது. படிச்ச 3 வசனத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. இதுவரைக்கும் நடந்திருக்காது, இனிமேல் நடக்காது. அதுதான் மகா உபத்திர காலம். ஒருவேளை இது மகா உபத்திர காலம் எடுத்துக்கிட்டோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த உபத்திரம் வர்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்குனா அதே வெளிப்படுத்தின விசேஷம் 16-17. முந்தின வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எங்க ஊத்தினாரு? ஆகாயத்தில் ஊத்தினார். முதல்ல 7ஆம் சபையின் காலத்துல 7 தூதர்கள் 7 வாதையை கொட்டுவாங்க. கரெக்டா? நீங்க என்னமோ கொட்டிட்டு இருக்கீங்க இப்ப மேல, அது மட்டும் தெரியுது. 7ஆம் சபையின் காலத்துல 7 தூதர்கள் கொட்டுவாங்க. ஒவ்வொரு தூதர் ஒரே சமயத்தில் கொட்டுவாங்களா, ஒவ்வொன்றா கொட்டுவாங்களா? அப்போ வாதம் ஒவ்வொன்றா வருமா, ஒரேடியாக வருமா? ஒவ்வொன்றா. 1 2 3 4 5 6 7. இது எத்தனாவது வாத? 7ஆம் தூதன் எத்தனாவது வாத? அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 16-18 வந்திருக்கிற இந்த ட்ரிபுலேஷன் 7ஆம் வாதை. இப்போ நம்ம இருக்கிறது எத்தனாவது வாதை? எங்க வாதை என்ன எங்ககிட்ட வந்து கேட்டால் தானே தெரியும். 6ஆம் வாதை. அப்போ இன்னும் கேட் ட்ரிபுலேஷன் என்ன ஆகலை, ஸ்டார்ட் ஆகும். எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும்? 7ஆம் தூதன் ஊத்துறப்ப தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் விளக்கங்கள் ரெவலேஷனில் பார்த்தாச்சு நம்ம. ஸோ 1914 இல்லை. எது இல்லை? மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கல. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இதை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பார்ல, அதை போய் பார்க்கலாம். எந்த காலத்தில் மகா உபத்திரம் வரும்? டைரெக்டாக வசனத்தில் பார்க்கலாம். குரோனாலஜி பார்க்க வேண்டாம், டைரெக்டாக வசனத்தில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இதுதான் 9/10 ஆஃப் ட்ரபிள். அதான் மகா உபத்திரவ காலம். சரிங்களா? 1914 கிடையாது. இது 7ஆவது வாதை. இதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாரு. என்ன க்ளூனா, சீசர்ல பார்த்து சொல்றாரு, இந்த வாதம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஓடிருங்கிறார். அதுக்கு ஒரு காலம் சொல்றாரு. வாசிப்ப அந்த காலத்தை. 20ஆம் வசனம். நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். முந்தின வசனம் என்ன சொல்றாரு? சீசர்ல பார்த்து நீங்க ஓடிருங்கிறார். நம்மளாம் ஓடி போய் வந்தவங்க தானே. செகண்ட் கமிங் சப்ஜெக்ட் படிக்கிறப்ப யூதேயாவில் இருக்கிற அவளை விட்டு ஓடி வந்தாங்களாமா, இது எனக்கு தெரியல. யூதேயாவில் இருக்கிறவர் எங்க ஓடுங்க? மலைகளுக்கு ஓடு. உங்களை ஓடாமல் தடுக்கிறவங்களுக்கு, அந்நாளில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் அப்படி ஓடி வந்தவங்க தான் நம்ம. இப்போ சொல்றாரு, அங்கிருந்து ஓடி வந்துட்டீங்க, இங்கிருந்து அங்கே ஓடணும்ல. அது எப்போக்குள்ள ஓடணும்? மாரி காலத்திலேயாவது ஓய்வு நாளே நடக்கக்கூடாது. அப்படின்னு அர்த்தம். மாரி காலத்திலேயாவது ஓய்வு நாளே நடக்கக்கூடாதுன்னா மாரி காலம் என்ன காலம்? வின்டர். அருமையா பதில் மொழிபெயர்த்து சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். கரெக்ட். வின்டர் தான் வாசிச்சுங்க. But be praying that your flight may not happen in winter nor on Sabbath. அதான் உங்க ஃப்ளைட் வின்டர்ல போக கூடாது. உங்க ஃப்ளைட்னு என்ன அர்த்தம்? நம்மளே ஃப்ளைட் ஆகி போறதுன்னு வச்சுக்கலாம். எங்க நடக்கக்கூடாது? வின்டர்ல நடக்கக்கூடாது. அப்ப வின்டர் என்ன காலம்?
மகா உபத்திரவ காலம். கிளியரா இருக்கா உங்களுக்கு? அதனால தான் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த மகா உபத்திரவ காலத்தில் இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுது, அதனால நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா மாரி காலத்தில் ஓடாதபடி பார்த்துக்கோங்க. அப்படின்னா மாரி காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடணும். அப்போ வின்டரில் ஓடக்கூடாது, எதில் ஓடணும்? சம்மரில் ஓடணும். அருமையான பதில், கரெக்ட். புரிஞ்சு உங்களுக்கு? அப்போ வின்டர் என்பது மகா உபத்திரவ காலம். கிளியரா? இப்போ திரள் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? இருக்குமா? இருக்கா? இங்க இருக்கா? இருக்கு. அது எப்ப பாட்டு பாடும்? வின்டர் முடிஞ்சதுக்கு சம்மர்ல பாடும். என்னன்னு சொல்லி பாடும்? முடிஞ்சு போச்சு வின்டர்னு பாடும். கரெக்டா? இப்ப பார்க்கலாம் பாருங்க. எரேமியா 8ஆம் அதிகாரம் முடிஞ்சு போச்சு சம்மர்னு பாடும். சாரி. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. என்ன காலம் முடிஞ்சது அப்படின்னா கோடை காலத்துக்குள்ள நாங்க ஓடி இருக்கணும். ஏன்னா வின்டர் இப்போ வந்துருச்சு. ஸோ கோடை காலம் முடிஞ்சது அப்படின்னு யார் பாட்டு பாடுவா? தெலுங்குட்டும். அப்போ எப்போ ஓடணும்? கோடை காலம். இப்போ என்ன காலம்? அப்போ இன்னும் வின்டர் என்ன ஆகல, வரல. அதுக்குள்ளே நம்ம என்ன ஆயிடணும்? ஸோ 1914 வின்டர் வரல. வாசிங்க, இந்த விளக்கத்தை மட்டும் வாசிக்கலாம். இந்த இரு வசனங்களையும் ஒப்பிடுகையில் அறுவடை என்பது திருச்சபையின் அறுவடையை குறிக்கிறது என்றும், கோடைக்காலம் என்பது அறுவடை முடிந்த காலத்தை குறிக்கிறது என்றும் பலர் கருதுகிறார்கள். இந்த கோடைக்காலம் முடிந்த பின் குளிர்காலத்தில் வரும் பெரும் துன்பம், குளிர்காலத்தில் வரும் பெரும் துன்பம் திருச்சபை ஏற்கனவே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அதாவது அறுவடை முடிந்த பிறகு நடக்கும் என்று ஒரு விளக்கம் அளிக்கிறது. இது திருச்சபை பெரும் துன்பத்திற்கு முன்னரே மகிமைப்படுத்தப்படும் என்ற கருத்தை ஆதரிக்கிறது. கோடை காலத்தில் இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, கோடை காலம் முடிகிறதுக்குள்ள என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். எங்க ஓடணும்? எங்க ஓடணும்? சபைக்காக ஓடி என்ன பண்ணிடணும்? முடிச்சிடணும். இதுக்கு டைரக்டா இன்னொரு ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப்னா, நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேசின வசனம். சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மகா உபத்திரவ காலங்கிறதுக்கு ப்ரூஃப் இதுதான். வாசிங்க, யோவான் 9:4. யோவான் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். பகற்காலம் இருக்கிற வரைக்கும் தான் நான் என்ன பண்ண முடியும்னா என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய முடியும். கோடைக்காலம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பகற்காலம் கோடைக்காலம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்ப ராக்காலத்துல ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. ஆனா வெளிச்சம் இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்? கிரியை செய்யலாம். கரெக்டுங்களா? இப்ப பூமிக்கு வெளிச்சம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது நம்மளுக்கு தான். இப்படி கேட்டா முடிஞ்சது நம்மளுக்கு தான். அப்ப வெளிச்சம் என்பது கிறிஸ்துவையும் சபையும் குறிக்கும். வெளிச்சம் இருக்கிறப்பத்தான் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும். வெளிச்சம் போயிருச்சுன்னா, ராக்கால வந்துருச்சுன்னா, ஒருவரும் தேவன் எதிர்பார்க்கிற கிரியை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. என்ன கிளியரா இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு பாருங்க. 7ஆம் சபையின் தூதன். அடுத்து வாசிங்க 5ஆம் வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். நான் உலகத்தில் இருக்கிறப்ப நான் ஒளியா இருக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் நீங்களா எப்படி பண்ணுவீங்க? ஒளியா இருப்பீங்க. நம்ம எல்லாம் இருக்கிற ஒளி போயிருச்சுன்னா ராக்காலம் வந்துடும். அப்ப மகா உபத்திரம் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு தான் பைபிள்ல டைப் அண்ட் டைப் இருக்கு உங்களுக்கு. சபை போனதுக்கு அப்புறம் தான் திரள் கூட்டம் போகும். சபை போனதுக்கு அப்புறம் தான் மகா உபத்திர காலம் ஸ்டார்ட் ஆகும். எலியா, எலிசா. தி செப்பரேஷன் ஆஃப் எலியா அண்ட் எலிசா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரியாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சுப்ப நமக்கு. அதனால இந்த ப்ராஃபஸியை ஃபர்தராக என்னால் இன்னைக்கு கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம், எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை மட்டும் நீங்கள் சரியாக சொல்லிவிட்டால் மீட்டிங் முடிக்கப்படும். இல்லை என்றால் நீங்கள் எடுக்கல பார்க்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து கொண்டிருப்பதும் தெரிகிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 1799 1914 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு பகுதியாக பார்க்கலாம். அது என்னென்ன பார்க்கலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் ஒன்லி ஆஃப்டர் த க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் சர்ச். சபை முடியாமல் மகா உபத்திர காலம் ஆரம்பிக்காது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆர்டரில் 7 வாதைகள். ஆக்சுவலாக இது ரெவலேஷனில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பட் இப்போ லேட்டஸ்ட் டைமில் நம்முடைய சகோதரர்கள் ஆராய்ச்சி பண்ணி நிறைய வேர்ல்டு ஈவெண்ட்ஸை இந்த வாதைகள் ஊற்றுனதுக்கான ப்ரூஃபாக எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த சப்ஜெக்டில் இருக்குது. அதை பார்க்கலாம். அடுத்தது 7 வாதைகளும் எப்படி பொலிட்டிக்கல், அதாவது அந்த இது சொல்கிறோம் இல்லையா, பூமி மேலே கிரியைகள் சொல்கிறோம் இல்லையா, அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம், அதை கொலாப்ஸ் பண்ணுது அப்படிங்கிற பற்றி சொல்லிட்டு எப்படி பீஸ்ஃபுல் கிங்டம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா 3ஆம் அறுவடை. இதுக்கப்புறம் தான் 3ஆம் அறுவடை. 3ஆம் அறுவடையில் யார் யாரை பிரிப்பாங்க? செம்மறியாடு, வெள்ளை. அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு. அது என்னது? லிட்டில் சீசன். இதை பற்றி எல்லாம்
லிட்டில் சீஸ் பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கோம், பட் ப்ராஃபட்டிக்கலாக படிக்கல. வரிசையாக படிக்க போகிற சப்ஜெக்ட் தான் இந்த பாடம். ஸோ தேவனுக்கு சித்தம் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த முறை ஆராதனையில் பார்க்கும்போது இதை தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்ததை மறந்து விட்டீர்கள் என்றால் அடுத்து இந்த சப்ஜெக்டையும் என்ன பண்ண வேண்டி விட்டான், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்கு நீங்கள் எந்த வழியும் வச்சுக்கோங்க. ரீகால் பண்ணுவேன், அதில் மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.